ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து, நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நிரந்தரமில்லாத முடிவடையக்கூடிய தற்காலிகமான இந்த வாழ்க்கையை தந்து, இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறுமையில் அவனுடைய பரிசாக சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும், இந்த வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் மறுமையில் அவனுடைய தண்டனையாக நரகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவின் மூலம் அழகாக வழிகாட்டி எச்சரித்து, நிரந்தரமில்லாத முடிவடையக்கூடிய அற்பமான இந்த வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையை எப்படி நான் கழிக்க வேண்டும், அதிலே என்ன மாதிரி நாம் வாழ்ந்தால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் தப்பிக்கலாம், மறுமையிலே அவனுடைய அந்த பரிசுகளை, அவன் தரக்கூடிய மிகப்பெரிய அந்த தரஜாக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற சிந்தனையிலேயே தான் ஒரு நல்ல முஃமின் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கழிக்கணும். அந்த பட்டியல்ல அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் குழந்தைகளை, பிள்ளைகளை தந்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். அப்ப அதாவது இந்த குழந்தைகளுடைய கல்வி விடயத்தில் பெற்றோருடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆரம்பமாக அடிப்படையாக நாங்கள் என்ன புரியணும் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹ்விடத்திலே இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களிடத்திலே இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள், அவர்களுக்கு எப்படி அறிவை கொடுத்தீர்கள், என்ன மாதிரி அவர்களை நீங்கள் வழிகாட்டினீர்கள் என்று எங்களிடத்திலே கேட்பான். பிள்ளைகளை அல்லாஹ் தந்த ஒவ்வொருவரும் இதற்கு பதில் சொல்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். பிள்ளைகள் படிக்கிறது, அவங்க ரிசல்ட் எடுக்கிறது, பரீட்சையில் அவர்கள் முன்னேறி பல சித்திகளை பெறுவது, இதெல்லாம் ஒரு பக்கம். எங்களுடைய பிள்ளைக்கு நாம் அறிவை கொடுத்தோமா, கல்வியை கொடுத்தோமா, அவர்களுக்கு சரியான தேவையான முறையான அறிவை கொடுத்தோமா? இப்ப இந்த தலைப்பை போட்ட உடனே எல்லாரும் பெரும்பாலும் என்ன நினைப்போம்? பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில் பெற்றோருடைய பங்களிப்பு, பிள்ளைகள் எப்படி O level பாஸ் பண்றது, எப்படி A level பாஸ் பண்றது, எப்படி யூனிவர்சிட்டிக்கு போறது, எப்படி ஒரு டாக்டர் ஆக்குறது, இது சம்பந்தமான வழிகாட்டுதல் என்று தான் பெரும்பாலும் நிறைய பேர் நினைக்கலாம். அதுவும் முக்கியம்தான். படிக்கணும், அறிவை பெறணும், சித்தி அடையணும், பல்கலைக்கழகம் செல்லணும், பெரிய ஒரு அறிவாளியாக நல்ல ஒரு அந்தஸ்துல பிள்ளைகளை உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் எங்களுடைய சமூகத்துல பல பேர் புரிய தவறிய
சிந்திக்க தவறிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், கல்வின்னு சொல்லும் போது நாங்க எல்லாருமே எதை மட்டும்தான் நினைக்கிறோம்? ஸ்கூலுக்கு அனுப்புறதுலையும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதையும், உலகத்துல உள்ள BA MA MSc BSc PhD டாக்டரேட் முடிக்கும் வரைக்கும் அதுல உள்ள ஆங்கில கல்வியா இருக்கலாம், கணித கல்வியா இருக்கலாம், விஞ்ஞானமா இருக்கலாம், சரி கணினி கம்ப்யூட்டர் ஸ்டடீஸா இருக்கலாம். இந்த விஷயங்களை மட்டும்தான் பெரும்பாலும் நிறைய பெற்றோர்கள் மனதுக்குள்ள கல்வின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்களே தவிர, நிறைய பாடசாலைகள்ல பல ஆசிரியர்கள், பல அதிபர்மார்கள், அதே போல பல பெற்றோர்கள் கல்வியுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு வசனம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். பாடசாலைகள்ல அதிகம் இப்படி சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா லைலத்துல் கதிர்ல முதல்ல இறக்கிய குர்ஆன் வசனம் எது? பல பாடசாலை காலை கூட்டங்கள்ல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரி, அல்லாஹ் முதல் எந்த வாக்கியத்தை அருளினான்? வஹி, முதலாவது வஹி என்ன? இக்ரா. அல்லாஹ் முதலாவது எதை இறக்கினான்? இக்ரா. அப்ப இக்ராண்டா படிங்க, ஓதுங்க, வாசிங்க. இஸ்லாம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதனால நாம் கற்றுக்கொள்ளணும், படிக்கணும், நல்ல பரீட்சையில சித்தி அடையணும், பட்டம் பெறணும். அல்ஹம்துலில்லாஹ், எந்த தவறும் இல்லை. மாஷா அல்லாஹ், உண்மைதான், மாற்று கருத்தில்லை. ஏன் இக்ரா என்ற அந்த வார்த்தையோட அது நிப்பாட்டப்படுது? இதுதான் கேள்வி. இக்ரா மட்டுமா வந்த வசனம்? இந்த உலகத்துக்கு இறுதி வேதம் திருக்குர்ஆன். இந்த இறுதி வேதத்திலே அல்லாஹ் 5 வசனங்களை மட்டும் தெரிவு செய்து 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு அதாவது 1000 மாசத்தை விடவும் சிறப்பான இரவு உண்டு. ஒரு இரவை லைலத்துல் கத்ரை கண்ணியப்படுத்தி அந்த இரவிலே அல்லாஹ் 5 வசனங்களை அருளினான். சரி, இந்த 5ஐயும் ஒருத்தர் அழகா நாங்க வெறுமனே ஓதுறோம் அரபுல, எல்லாருக்கும் அரபு தெரியாது, அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியாததால தான் இக்ராவோட எல்லாரும் நிப்பாட்டிட்டாங்க. அதனால இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகுது, படிக்குது, ஓஎல் செய்து, ஓஎல் ஃபெயில் ஆகினா வாழ்க்கையே ஃபெயில் ஆகின மாதிரி நிறைய பேருக்கு. ஏஎல் போகாட்டி பெரிய தற்கொலை செய்யற அளவுக்கு முஸ்லிம் குடும்பங்கள்ல, யூனிவர்சிட்டி போகாட்டி பெரிய ஒரு பிரச்சனையாக, நான் யூனிவர்சிட்டி போக கூடாதுண்டோ, ஏஎல் படிக்க கூடாதுண்டோ அப்படி சொல்லல, படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். இந்த சமூகத்தில் இருந்து, இந்த முஸ்லிம் உம்மத்தில் இருந்து கல்விமான்கள் வெளியே வரணும். ஆனால் எப்படிப்பட்ட கல்விமான்களாக அவர்கள் இருக்கணும்? எந்த கல்வி ஆரம்பத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படணும்? இக்ரா என்பது அல்ல, அது மட்டுமல்ல. இப்ப எடுங்க 96வது அத்தியாயம் குர்ஆன்ல முதல் அல்லாஹ் அருளிய அந்த வசனம், 5 வசனம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அர்த்தத்தை ஒன்றொண்டா பாருங்க. இக்ரா, ஓதுங்க, வாசிங்க அல்லது படிங்க. பிஸ்மி ரப்பிக், இறைவன் உங்களுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு, அவனுடைய பெயரால, அதோட நிப்பாட்டி இருந்தாலும் பரவாயில்ல. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த ரப்பின் பெயரை கொண்டு ஓதுங்க, படிங்க. முதல் இந்த உலகத்துக்கு இறுதி வேதம், இதுக்கு பின்னாடி வேதம் இல்லை, கடைசி புத்தகம் இறைவனின் இறுதி வேதத்தில் அல்லாஹ் அந்த 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய அந்த இரவில் அல்லாஹ் தெரிவு செய்து அனுப்பிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். படைச்ச ரப்பினுடைய பேரால ஓதுங்க. இன்றைக்கு எதையெல்லாம் உலகம் படிக்குது, விஞ்ஞானத்துல எல்லா உச்சகட்டத்துக்கும் போய்த்துட்டு, கணனில என்ன செய்யணுமே எல்லாம் செஞ்சுட்டு, இன்னும் ரப்பு யாரு என்று தெரியாது.
அல்லாஹ் அனுப்பின ஃபர்ஸ்ட் வசனம் என்ன? உன்னை படைத்த ரப்பின் பெயரால் ஓதுண்டா. முதல் பாடம் எது தெரியுமா? அகீதா. முதல் பாடம் எதுவாக இருக்கணும்? படைச்சது யாரு? அல்லாஹ் படைச்சவன், அவனுடைய பெயரால ஓதுங்கண்டா. புள்ளைக்கு விஞ்ஞானம் முக்கியம், நான் பின்னாடி சொல்றேன், கட்டாயமா படிக்கணும். கணிதம் மிக முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். பாடசாலை படிப்பு முக்கியம், கல்வி அறிவை தேடுவது முக்கியம். ஆனால் முதல் படிப்பு எதாக இருக்கணும்? அகீதாவாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். உலகத்துல ஒரு வேதத்தை இறுதியாக அல்லாஹ் அருளுகிறான். மிக முக்கியமான செய்திகளை ஒரு இரவை தெரிவு செய்து அதிலே சொல்லுகிறான். அதிலே சொல்லக்கூடிய ஆக முக்கியமான செய்தி என்ன? ஹலகல் இன்சான மின் அலக். இரத்த கட்டியால மனிதனை நாம் படைத்தோம். நீங்க எவ்வளவு விஞ்ஞானமும் படிங்க, சயின்ஸ்ல எந்த உச்சகட்டத்துக்கும் போங்க, அல்லாதான் மனிதனை படைத்தான் என்பதை நீங்க படிக்காவிட்டால் நீங்க என்னத்தை படிச்சும் அர்த்தம் இல்லை. இதுதான் விளங்க வேண்டிய விஷயம். விளங்க வேண்டிய விஷயம் இதுதான். இப்ப இன்றைக்கு நாம் மாணவர்களுக்கு எவ்வளவு படிச்சு கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்னத்தில இருந்து முஸ்லிம் குடும்பங்கள் சகோதரர்களே, அல்லாவை தொழக்கூடிய, ரமலான் வந்தா நோன்பு பிடிக்கக்கூடிய, ஹஜ்ஜி செய்யக்கூடிய, சதக்கா கொடுக்கக்கூடிய, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் உம்மத்து தான். ஆனால் ரொம்ப கவலை என்னன்னு சொன்னால், 2 வயசாகினால் மொண்டசொரிக்கு பாடசாலைக்கு போட வேண்டும் என்று தவிக்கிறார்கள் பெற்றோர்கள். பிள்ளைக்கு 3 வயசாகினா ABCD எழுத தெரியாது என்று கவலைப்படுகிறார்கள். 4 வயசாகும் போது பிள்ளைக்கு ஆங்கிலத்துல பேச தெரியாதே என்று எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் அல்லாஹ், எங்களை படைத்தவன் ரப்பு, அவனுக்குத்தான் நாங்க கட்டுப்படணும். சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் இது. சரி, அகீதாவுடைய பாடத்தை தான் அல்லாஹ் முதலாவதாக உலகத்துக்கு அனுப்புறார் குர்ஆன்ல. அதுக்கு பிறகு சயின்ஸ். நீ நினைக்க கூடாது இது ஏதோ ஹலகல் இன்சான மின் அலக் என்றா வெறுமனே மனுஷனை எப்படி படைச்சோம், இரத்த கட்டியால படைச்சோம் என்று சும்மா அல்லாஹ் சொல்றான். உலகத்துல உள்ள விஞ்ஞானத்தின் உச்சத்துக்கு நீங்க போனீங்கடா, அங்கதான் வந்து நிக்குது மனிதன் எப்படி படைக்கப்பட்டான். விஞ்ஞானம். சரி, இப்படி இந்த 5 வசனத்தையும் அதை முழுமையா நான் விளக்கப்படுத்த போனா இன்றைக்கு முழு நிகழ்ச்சியும் அதாகவே பேய்த்திரும். நான் அதனால ஆரம்பமா உங்களுக்கு அடிப்படையை சொன்னேன். இந்த 5 வசனத்தையும் வீட்டுல போய் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கல்வி என்றா என்னாண்டு முதலாவது அதுல புரியலாம். விஞ்ஞானம் முக்கியம்தான், கணித அறிவும் முக்கியம்தான், அகீதாவுக்கு பின்னாடி தான் எல்லாமே. அப்ப டியூஷன் கிளாஸ் அனுப்பி அகீதா படிச்சு கொடுக்க தேவையில்ல. முஃமினான ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் அகீதாவை சரியாக படித்திருக்கணும். தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடமாக இது அமையணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். இப்படி பிள்ளைய ஆரம்பத்தில் இருந்து வளர்த்தோம் என்றால், அல்லாதான் எல்லாம் என்று வளர்த்தோம் என்று சொன்னால், அல்லாதான் படைத்தவன், அல்லாதான் எங்களுக்கு சாப்பாடு தருவன். ஒவ்வொரு தடவையும் இரக்கமாக பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய வாப்பாமார், புள்ள கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிற வாப்பாமார், எத்தனை தடவை மகன் மகள் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்தது, பிஸ்மில்லான்னு சொல்லுங்க சாப்பிட முன்னாடி. இதை எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்கிறோம்? ஏன் நான் இந்த உரையின் ஆரம்பத்தில் இதை சொல்லுகிறேன் என்றால், கல்வி என்பது மொத்தமாக ஆக முக்கியமாக பாடசாலை படிப்பு என்று இந்த சமூகம் விளங்கி வச்சிருக்கிறது. பெரிய தவறு, நாங்க விட்ட மிகப்பெரிய தவறு அதுதான். அதனால அகீதா இன்றைக்கு பின்தள்ளப்பட்டாச்சு. அடிப்படை சட்ட திட்டங்கள் ஃபிக்ஹ் தெரியாவிட்டால் எப்படி தொழுகிறது, எப்படி உழு எடுக்கிறது,
ஃபிக்ஹ் இல்லாட்டி, அந்த ஃபிக்ஹ் என்ற பாடம் சட்ட திட்டங்கள் படிக்காட்டி எப்படி தொழுகிறது? இன்றைக்கு 10 வயசு புள்ள 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுது. இலங்கையுடைய மொத்த வரலாறும் தெரியும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ். நானும் படிச்சு கொடுக்கிறேன், நானும் ஒரு ஆசிரியர் தான், நானும் தான் படிச்சு கொடுக்கிறேன். மனனம் பண்ணுங்கன்னு சொல்றேன் பிள்ளைகளுக்கு, தப்பு இல்லை. கவலை என்ன தெரியுமா? இலங்கை 1948 DS சேனாநாயக்க பிரதமராக இருந்தவர் என்று பாடமாக்குற பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு தெரியாது. வல்லாஹி, நான் ஒரு பாடசாலையில போய் ரசூலுல்லாவை பற்றி சும்மா கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியோட உம்மோட பேர் என்னன்னு கேட்ட ஆமினாண்டாங்க எல்லாரும். வாப்பாட பேர் என்னன்னு கேட்ட அப்துல்லாண்டாங்க எல்லாரும். இது அந்த சின்னத்துல இருந்து பேச்சு போட்டிக்கு பாடமாக்குவாங்க ரசூலுல்லா பத்தி. எனக்குதா, பிறக்கும் முன் தந்தை அப்துல்லாவை இழந்தார், பிறந்த 6 வயதிலே தாய் ஆமினாவை இழந்தார். எல்லா பிள்ளையும் ஸ்பீச் பாடமாக்கி வச்சிருக்கும், எல்லாம் தெரியும். ரசூலுல்லாவுக்கு எத்தனை மனைவிமார்கள்? அவங்களோட பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்களேன், எத்தனை பிள்ளைக்கு தெரியும் என்று விட தெரிந்த எத்தனை பேருக்கு ரசூலுல்லாவுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 2வது யாரு? 90% பதில் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட 2வது மனைவியோட பேர் என்னன்னு கேட்கவும் ஒரு பாடசாலையில, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த பாடசாலையுடைய அந்த பெற்றோர்களோட நிலைமை எப்படி இருக்கும் நான் சிந்திக்கிறேன். அந்த புள்ள சொல்லுது ஃபாத்திமா நாயகி என்று. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட பேர். ஆனா 5ஆம் ஆண்டு பரீட்சையில முழு இலங்கை வரைபடமும் தெரியும், இலங்கையோட மொத்த வரலாறு தெரியும், கணிதத்துல எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியும். மார்க்க அறிவிலே புள்ள இவ்வளவுதான் இருக்குது என்று சொன்னால், நான் அதனால தான் சொன்னேன், பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் நாம் பிள்ளைகளை ரப்பு நமக்கு தந்தான் என்றால் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்பமா நான் மனசுல பதிய வைக்க வேண்டியது, கல்வி என்று சொல்லும் போது வெறுமனே ஸ்கூல் ஸ்டடீஸ் மட்டுமல்ல, மிக முக்கியமான விஷயம் குர்ஆன்ல இருந்து ஆரம்பிங்க, அகைதா பாடத்தில இருந்து ஆரம்பிங்க. சின்ன வயசுல இருந்து தொழுகையுடைய விஷயங்களை எல்லாம் ஒன்றொண்டா படிச்சு கொடுங்க. 10 வயசு வரைக்கும் இருக்கணும் என்று அல்ல, 4 வயசு பிள்ளைக்கு தொழுகையில அத்தனை துவாவையும் பாடமாக்க வைக்கலாம். எல்லா அத்தஹியாத்துல இருந்து சரி, ஃபாத்திஹால இருந்து ஏனைய சூறாக்கள் இருந்து முழு தொழுகையையும் 4 வயசு பிள்ளையால முழுமையா தொழ முடியும், சரியா பயிற்சி கொடுத்தா. ஆனா நாங்க அதுக்கு இன்னும் 10 வயசு ஆகல, இன்னும் டைம் இருக்குதானே என்று தாழ்த்துறோம். ஆனா எலக்யூஷன் 5 வயசு ஆகினா கடமை மாதிரி. நான் அந்த துறையில உள்ள ஆசிரியர் என்பதால நான் பேசுறேன், இது ரொம்ப வருத்தத்தோட பேசுறேன். எலக்யூஷன் போக கூடாதுன்னு சொல்லல, போகணும் தான். அதுக்கு உள்ள அக்கறை ஏன் இதுக்கு இல்லைன்னு கேட்கிறேன். அபக்கஸ் படிக்கணும் என்று 3 வயசு பிள்ளைய கூட்டிட்டு வர்றாங்க எங்கள் இடத்துல. மனசால மேக்ஸ் எல்லாம் செய்யணும், இலக்கங்கள் எல்லாம் கூட்டி நல்லா இவரை மேக்ஸ்ல ஜீனியஸ் ஆக்கணும் என்று. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், தப்பு சொல்லல. ஏன் அதே பிள்ளைக்கு குர்ஆன் ஹிஃபில் பண்றதுக்கு 3 வயசுல முடியாதா? கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, உலகத்திலே முழு குர்ஆனையும் மனனம் பண்ணிய இளம் ஆக சின்ன வயசுல உள்ள இளம் ஹாஃபில் யார் என்று தேடுங்க. வேர்ல்ட்ல அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த 3 வயது பையன், குழந்தை, அப்துல் ரஹ்மான் ஃபாரா, 3 years. அந்த உம்மா சொல்றாங்க, எங்கட மகனுக்கு அலிஃப் பா தா பார்த்து சொல்லக்கூட தெரியாது. உங்களோட வீட்டுல 3 வயசு 4 வயசு பிள்ளைகள் இருந்தா அலிஃப் பாவா அடையாளம் காணுவாங்க, முழுமையா வரைக்கும் எல்லா பிள்ளைக்கும் எழுத்த பார்த்து சொல்ல தெரியாது. ஆனால் ஈமான் உள்ள வீடாக இருந்தால் அந்த தாயிடத்துல கேட்கிறாங்க, எப்படி 3 வயசுல இந்த பிள்ளைய முழு குர்ஆனையும் மனனம் பண்ண வச்சிங்க? அவங்க சொல்றாங்க, கருவுல புள்ள இருக்கும் போதே குர்ஆனை கேட்க வச்சோம். ஈமான் உள்ள குடும்பம். சகோதரர்களே, தந்தைமார்களை யோசிங்க.
உங்களோட பிள்ளைகளை குர்ஆனுடைய பிள்ளையாக உருவாக்கணும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆரம்பமா இந்த விஷயத்தை உங்களோட ஆழ் மனதுல பதிய வச்சு கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்துல நிறைய கவலைகள் மனசுல இருக்கும். புள்ள ஒழுங்கா படிக்குதில்ல, சித்தி அடையுதில்ல, நாங்களே எவ்வளவு படிக்க வச்சு பார்க்கிறோம், ஒரு முன்னேற்றமும் இல்லை. இப்படி பல பெற்றோர்கள், பெரும்பாலும் நிறைய பேர் கல்வி சம்பந்தமான பல வழிகாட்டுதல்கள் கொடுக்கிறது நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. நானும் நிறைய அது சம்பந்தமா பேசியிருக்கிறேன், மீடியாக்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கு வித்தியாசமா படிப்புல உள்ள ஆர்வம் வரணும் என்றா அதுக்கான பல நுணுக்கங்கள் பல இருக்குது. அது சம்பந்தமா நிறைய பேசியாச்சு, நிறைய பேசியிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பாருங்க. பாடசாலை படிப்பாக இருக்கலாம், மார்க்க கல்வி, அறிவு என்பது வெறுமனே ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற வரலாறு பாடமும் இங்கிலீஷ் பாடமும் மட்டுமல்ல. இல்ம் என்பது முழுமையான அறிவு, மார்க்க அறிவு. அதுல அடிப்படை. மார்க்க அறிவு இல்லாத எவ்வளவு பெரிய PhD டாக்டரேட் முடிச்சவருக்கும் இல்முள்ளவர் என்று நாம சொல்ல மாட்டோம். அறிவில் ஆகப்பெரிய அறிவு படைத்தவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு. நீங்க டபுள் PhD முடிச்ச பிறகும் கடவுள் இல்லை என்று சொன்னீங்கன்னா நீ அறிவே இல்லாத முட்டாள். என்பது முதல் வசனம். சிந்திக்கணுமா அறிவா? முதல் விஷயம் இதை யோசிங்க. சரி, சோ அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தைமார்களே, பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்துல அல்லாஹு தஆலா ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் எனக்கும் உங்களுக்கும் தருகிறார். 7வது அத்தியாயம் சூரா ஆராஃப் 179வது வசனத்தை எடுத்து நாங்க கொஞ்சம் படிக்கணும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப படைப்பினங்கள்ல அதிகமானவர்கள் எங்க போறாங்களா? நரகத்துக்கு தான் போறாங்க. சும்மா அல்லாஹ் யாரையும் நரகத்துல தூக்கி போட மாட்டான். என்ன காரணம் என்று ரப்பு சொல்லும் போது, லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, லா யஃப்கஹூன பிஹா, இந்த உள்ளம் இருக்கும், ஆனால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். என்ன அர்த்தம்? உள்ளம் இருக்குது, இருந்தா எல்லாரும் சிந்திப்பாங்க, சிந்திக்க மாட்டார்கள்டா என்ன அர்த்தம்? உள்ளம் யாருக்கு இருந்தாலும் சிந்திப்பாங்க தானே. இப்ப நாளைக்கு என்ன செய்யறேன்டுவாங்க, ராவைக்கு என்ன சாப்பாடுண்டுவாங்க, எல்லாமே சிந்தனை தானே. என்ன படிக்கிற, என்ன செய்யற, எல்லாம் சிந்திப்பார்கள். அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? அல்லாஹ் எதை சொல்றான்? ஒரு வாப்பா ஒரு போனை வாங்கி கொடுக்கிறாரு, ஒரு லேப்டாப்பை வாங்கி கொடுக்கிறாரு. புள்ள என்ன லேப்டாப்பை தொடாதா, ஒன்றுமே செய்யாதா? புள்ள கேம் விளையாடும், பாக்குற படம் பார்க்கும், எல்லாம் செய்யும். வாப்பா என்ன சொல்லுவார்? இங்க வாங்கி கொடுத்தது பாவிச்சா தானே என்றுவாரு. அப்படின்டா என்ன அர்த்தம்? புள்ள தொடுவதே இல்ல, பாவிக்கதே இல்ல, ஒன்றுமே செய்தில்லைண்டா. வாப்பா என்ன சொல்றார்? அவர் வாங்கி கொடுத்த நோக்கம் படிக்கிறதுக்கு, அறிவை வளர்க்கிறதுக்கு. ஆனா அது நடக்குது இல்ல. அது நடக்காட்டி அவருடைய பார்வையில இது அர்த்தம் இல்ல, இது பாவிக்கலன்னு தான் அர்த்தம். சரிதானே? இப்ப என்ன சொல்ல வரேன்? அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் இருக்குது, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்தை தந்தால், கல்ப் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த கல்பின் மூலம், இந்த உள்ளத்தின் மூலம் நல்ல விடயங்கள். பாடசாலை படிப்புலையும் புள்ள முன்னேறது இல்லையா? புள்ள கிளாஸ்ல டாப் ரேங்குக்கு வருது இல்லையா? நிறைய பேரண்ட்ஸுக்கு இது கவலை. காரணம் என்னன்னு தெரியா. சரி, படி படி படின்னு சொல்லுறோமே தவிர, சரி கிளாஸஸுக்கு டியூஷனுக்கு மட்டும் பார்த்து பார்த்து அனுப்புறோம், ஃபீஸ் கட்டுறோமே தவிர எங்க பிரச்சனை இருக்குதுன்னு நாங்க அலசி பார்க்கல. அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த கோணத்துல கொஞ்சம் பாருங்க. உள்ளம் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள் என்றால் எது தேவையோ, எது நல்லதோ, இறைவனை பற்றி நல்ல விடயங்களை, பயனுள்ள விடயங்களை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். யாரு? நரகத்துக்கு போறவர்களுடைய
விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். லஹும் அயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்குமாம். சரி, ஆனா அல்லாஹ் சொல்ற அவர்கள் பார்க்க மாட்டாங்க. கண் இருந்தா எல்லாரும் தானே பார்ப்பாங்க, எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. கண் இருக்கிறவன் யாரும் கண்ணை மூடிட்டு இருக்க போறது இல்லையே. அப்ப ஏன் அல்லாஹ் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்றான்? நல்லதை பார்க்க மாட்டாங்க, இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்க்க மாட்டாங்க, தேவையான விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா, அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்றான். அன்பு சகோதரர்களே, தந்தைமார்களே, நீங்க இதை சரியா புரிந்தால் உங்களோட பிள்ளையுடைய கல்வியை எங்கேயோ கொண்டு போலாம் இன்ஷா அல்லாஹ். இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கண் இருக்கும், நல்லதை, பயனுள்ளதை, அறிவுள்ள விஷயங்களை, தேவையானதை பார்க்க மாட்டாங்க. காது இருக்குது, கேட்க மாட்டாங்க. எதை கேட்க மாட்டாங்க? ஒரு மார்க்க உபதேசம் என்று வந்தால், குர்ஆனுடைய ஒரு தஃப்சீர் வகுப்பு என்று வந்தா கேட்கறதுக்கு, வகுப்புல உட்கார்றதுக்கு மனசு இல்லை. இதே 4 பேர் சேர்ந்து கூடி இன்னொரு 4 பேரை பத்தி ஒரு கதை பேசுறேன்டா எல்லாரும் ரெடி. ஒரு சினிமாவுடைய விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் ரெடி. நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் உள்ளத்தை கொடுத்து, கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, நல்லதை சிந்திக்காமல், நல்லதை பார்க்காமல், நல்லதை கேட்காமல் இருப்பவர்கள் உலாஇக கல் அன்ஆம். இவர்கள் யார் என்று சொன்னால் கால் நடைகளை போன்றவர்கள். கால் நடைகளை போன்றவர்கள். 7வது அத்தியாயத்தின் 179வது வசனம் இது. 6வது அத்தியாயம் ஒன்று இருக்கிறது, சூரா அன்ஆம். அதுக்கு பேரே அன்ஆம். குர்ஆனை திறந்து பாருங்க, 6வது சூரா அன்ஆம் என்று போட்டிருப்பாங்க, கால் நடைகள். அல்லாஹ் இங்கே சொல்றான் 7வது அத்தியாயம் 179வது வசனத்துல, இப்படி யாரெல்லாம் உள்ளம் இருந்தும், கண் இருந்தும், காதிருந்தும் நல்லதை சிந்திக்காமல், நல்லதை பார்க்காமல், தேவையான பயனுள்ள நல்ல விஷயங்களை கேட்காமல் இருக்கிறார்களோ இவர்கள் கால் நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நிப்பாட்டல்ல, அல்லாஹ் அதோடு முடிக்கல. பல் பல் அரபு படித்தவர்களுக்கு தெரியும், லா என்று சொன்னா இல்லன்னு அர்த்தம். பல், லா என்று இங்க வரல, பல் என்று சொன்னால் அந்த இல்லை என்பதை இன்னும் ஒரு தடவை உறுதியா, ஸ்ட்ராங்கா, சரி, இன்னும் நிச்சயப்படுத்தி சொல்றது. பல், இல்லவே இல்ல, கன்ஃபார்மா. ஹும் அதல்லு, ரப்பு சொல்றான், படைத்த இறைவன் சொல்றான், இவர்கள் அதையும் விட கேவலமானவர்கள். கால்நடையை விட கேவலமான அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்க வளர்க்கறதுக்கு தயாரா? இதுதான் கேள்வி. கண் இருக்கிற எங்கட பிள்ளைகளுக்கு எதை பார்க்கிறார்கள்? காது இருக்கிற எங்கட பிள்ளைகளுக்கு எதை கேட்கிறார்கள்? உள்ளங்கள் இருக்குது, பிள்ளையுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எங்கே போகிறது? உளவியல்ல சொல்லுவாங்க, கண், ஐஸ், விஷன், எது கண்களால உள்ள போகுதோ செயல்பாடு கையால அதுதான் வெளியே வரும். ஒரு புள்ள டிவில எதை அதிகம் 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 பார்க்குதோ, ஒரு காலம் இருந்துச்சு எப்படி என்று சொன்னா, இந்த ரெஸ்லிங் என்று சொல்லி மல்யுத்தம் என்று மல்யுத்தம் என்றுவாங்க, அப்புறம் அது WWF WWE அப்படி என்று ஒவ்வொரு இதாகி பிள்ளைகள் ஒரு காலம் அதிலேயே மூழ்கி கிடந்தாங்க. பார்க்கிறதெல்லாம் அடுத்தவனை அடிக்கிறது, அது நடிப்பு, சம்பாத்தியத்துக்காக அவங்க செய்யற நடிப்பு. இத பார்த்து 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 சும்மா இருக்கிற வீட்டுல இருக்கிற தம்பியும் குத்துவான், தங்கச்சி பொம்பளை புள்ள வீட்டுல இருந்தாலும் தூக்கி போடுவான். அதை பார்த்து பார்த்து உடம்பு அப்படியே மாறும். இதுதான் உளவியல் இயல்பு. இது எது கண்ணால பார்க்கப்படுதோ அதுதான் செயல் ரீதியா வெளியே வரும். தொடர்ந்து ஒருத்தர் டிவில கிரிக்கெட் மேட்ச பார்த்துட்டே இருக்கிறாருன்னு வைங்க, உம்மா கிழங்கு வாங்க அனுப்பினாலும் கிழங்கையும் தூக்கி போட்டுருவான், வீசிடுவான். அந்த பார்த்த பழக்கத்துல விலகுதா? ஃபுட்பாலே பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு போத்தலை கண்டாலும் உதைக்கத்தான் தோணும். இத இயல்பு.
அப்ப எது கண்களால உள்ள போகுதோ அது கையால செயல் ரீதியா வெளியே வரும். எது காதால உள்ள போகுதோ, எது அதிகம் கேட்கப்படுதோ. நான் சொன்னேன் 3 வயசு அப்துல் ரஹ்மான் ஃபாரா, அந்த தாய் சொல்றாங்க, கருவுல நின்று பிள்ளைக்கு கேட்க வச்சோம், குர்ஆனை போட்டு கேட்க வச்சோம். குழந்தை புள்ள 1 மாசம் 2 மாசம். நாங்க என்ன நினைப்போம், எங்கட வீட்டுல எல்லாம் தூங்குற வயசு, குழந்தை புள்ள, அதுக்கு என்ன தெரியும், சிரிக்கத்தான் தெரியும், பசி வந்தா அழுவத்தான் தெரியும். இல்லை, காது நல்லா கேட்கும். 3 வயதுக்குள்ள முழு குர்ஆனையும் கேட்டு மனனம் பண்ண வச்சாங்களே. சரி, காதால எது போகுதோ உள்ள, மார்க்க விடயங்களை ஒருத்தர் கேட்டு 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 அதிலேயே மூழ்கி இருந்தால் அவருடைய வாயால வெளியே வரக்கூடியதெல்லாம் எப்படி வரும்? நல்ல விஷயமா தான் வரும். இதுதான் இன்றைக்கு உலகம் சொல்லுது. சைக்காலஜில தனியாக அதுக்கு எழுதி வைக்கிறாங்க. லிசனிங் எது காது மூலமா இன்புட் ஆகுமோ அது எல்லாம் வாயால வெளியே வரும். ஒரு காரியுடைய கிராத்த 10 தடவை 20 தடவை கேட்க வைங்க பிள்ளைக்கு, அதே மாதிரி புள்ள அழகா ஓதும். அதே சினிமா படத்தை போட்டு அந்த அந்த திரைப்படத்தினுடைய நடிகனுடைய டயலாக் அந்த பேசுவாங்களே, அதெல்லாம் கேட்டா புள்ள என்ன பேசும்? எதை கேக்குதோ அதைத்தான் பேசும், எதை பார்க்குதோ அதைத்தான் பண்ணும். கண்ணால நல்லது உள்ள போனால், காதால நல்லது உள்ள போனால் உள்ளம் நல்லதாக சிந்திக்கும். இன்றைக்கு அறிவியல் சொல்லுது. புரியுதா? புள்ள படிக்குது இல்லைன்னு சொல்றோமே, புள்ள மார்க்ஸ் எடுக்குது இல்லைன்னு சொல்றோமே, புள்ள டேலண்ட் இல்லைன்னு சொல்றோமே. மெயின் ரீசன், மிக முக்கிய காரணம் என்ன? நாங்க பிஸி எதுல? வியாபாரத்துல அல்லது ஏனைய தேவைகள்ல. பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள புள்ள எதை பார்க்குதுன்னு வாப்பாக்கு தெரியா. வாப்பா போன் வாங்கி கொடுத்திருக்கிறார் ஜூம்ல கிளாஸ் படிக்கிறதுக்கு, லேப்டாப் வாங்கி கொடுத்திருக்கிறார் புள்ள நல்லா படிச்சு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி படிக்கணும் என்று. நான் இதை கொண்டு சொல்றேன், முஸ்லிம் வீடுகள்ல எத்தனை பேர் சகோதரர்களே, தந்தைமார்கள் இன்றைக்கு தைரியமா அல்லாஹ்க்கு பயந்து அல்லாஹ்ட மாளிகையிலிருந்து எத்தனை பேருக்கு தைரியமா 100க்கு 100 நம்பிக்கையா சொல்லலாம், நான் என் வீட்டுல இல்லாட்டியும் என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ எந்த ஒரு ஹராமான சினிமாவுடைய காட்சிகளையும் ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. தைரியமா எத்தனை பேருக்கு பேசலாம்? பயப்படாம 100க்கு 100 நம்பி யாருக்கு பேசலாம்? ஒரு சின்ன ஜோக் வீடியோ கூட, சினிமாண்டா எல்லாமே சினிமா தான். சில பேருக்கு கொள்கைவாதி ஒருத்தர் தான் அண்மையில சந்திச்சார். அவர் எப்படி சொல்றாருடா, நான் படம் சினிமா இதெல்லாம் பார்க்க கொடுக்கறல்ல, ஆனா என்ன செய்வோம், கொஞ்சம் இருந்துட்டு இருக்கா அந்த சில நகைச்சுவை நடிகர்களோட பேரை சொல்றாரு, அவங்களோட ஜோக், அதுல எல்லாம் எந்த கெட்டது ஒண்ணும் இல்ல, ஆபாசம் ஒண்ணும் இல்ல, அதை மட்டும் கொஞ்சம், அது சிரிப்புக்கு தானே, ஒரு ஜோக் தானே பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், அந்த ஜோக்ல என்ன குர்ஆனா சொல்லி கொடுக்கிறாங்க, ஹதீஸா சொல்லி கொடுக்கிறாங்க? இல்லை, நல்லதைத்தான் சொல்லி கொடுக்கிறார்களா? இல்லாத பொல்லாத ஹராமும் அசிங்கமும் ஆபாசமும் நிறைஞ்சுதான் எல்லாமே வருது. அந்த ஜோக்க பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அதுல அடுத்தது எப்படி இருக்குமோ தெரியாதே. அது நல்ல படம் உண்டா, ஷைத்தான் இப்படித்தான் தூண்டுவான், அதுல அடுத்ததையும் பார்க்கணும். இது நல்ல படமாமே, எல்லா படத்திலையும் ஹராமும் ஆபாசமும் தான் இருக்குது, எல்லா ஜோக்குலையும் இசைதான் கலந்திருக்குது, எல்லாத்திலையும் அரைக்குறையாக பெண்கள் வரத்தான் செய்கிறார்கள். அது தனி பகுதி. நான் இன்றைக்கு உங்களுக்கு சவாலாக சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் இதை ஆய்வு பண்ணி தனிய அறிக்கை எடுத்து மிகவும், அதாவது நீண்ட காலமா இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நான் பேசுறேன். எந்த வீட்டுல சினிமா நிப்பாட்டப்படுகிறதோ அந்த வீட்டுல நிச்சயமா ஒழுக்கம் இருக்கும், இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா அது இருக்கும். ஏன் உங்களோட பிள்ளைக்கு கல்வி அறிவு வருதில்லைன்னு நீங்க யோசிச்சீங்கடா, கல்வி அறிவு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சினிமாவே.
சினிமாவை பார்த்து பார்த்து புள்ள என்றைக்கும் மடையனா இருக்கணும், தெரியுதா இல்லையா? இவன் நடிக்கிறான், இது போய் இது எது முழுக்க முழுக்க சாத்தியமே இல்லாத பச்சை பொய்ன்னு தெரியும். தெரிந்தும் பார்க்கிறோமா இல்லையா? பார்த்துட்டு எந்த அளவுக்கு உம்மாமார் பாப்பாமார் குடும்பம் உட்கார்ந்து நடிகனும் நடிகையும் ஒரு சோகமான காட்சி. அவங்க அசிட் அடிச்சுட்டு அழுவாங்க நடிப்புக்கா. அதே சோகமான காட்சி இங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. பிள்ளைகளை நாம தப்பு சொல்ல முன்னாடி தந்தைமார்கள், தாய்மார்கள், வீட்டுல வயதான உம்மம்மார்கள் எவ்வளவுக்கு இந்த சினிமாவோட திரை கதைகள், திரை நாடகங்களோட நம்முடைய வீடு ஷைத்தானுக்கு வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. முதலாவது அதை நிப்பாட்டினால் கல்வியில உள்ள உச்சத்துக்கு வரும். மாற்று மதத்தில் உள்ள மாணவ மாணவிகள் கூட இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிள்ளைகள் தான் ஈஸியா படிச்சு முன்னுக்கு வரும். சினிமால மூழ்கின புள்ள என்றைக்கும் நல்லா படிக்கிறது எப்படின்னு யோசிக்காது, காதல் கடிதம் எப்படி எழுதுறேன்னு தான் யோசிக்கும். படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போறது எப்படின்னு யோசிக்காது. இது உண்மை, இதுதான் உண்மை. 16 வயசுல OL படிக்கிற பிள்ளைக்கு சினிமாவை பார்த்தா படிக்கணுமே, ரிசல்ட் எடுக்கணுமே, A-level பாஸ் ஆகணுமே என்ற சிந்தனை வராது. 16 வயசு ஆவிட்டே யார் கல்யாணம் முடிக்கிற இந்த சிந்தனை தான் வரும். பாக்குறது முழுக்க படத்துல அதைத்தானே. யாரு எனக்கு வாழ்க்கை துணை, எனக்கு யாரு காதலி, யாரை கூட்டிட்டு ஓட்டுற. வல்லாஹி அன்பு தந்தைமார்களே, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில மத்திய மாகாணத்துல ஒரு ஊரு, ஒரு வாப்பா கால் பண்றார், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். நைட் என்னன்னு கேட்டா, என் மகளுக்கு 17 வயசு, OL முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிறார். மகள்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிரச்சனைன்றதால அவசரமா கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அடுத்த நாள் நிக்கா. காலையில எழும்பி சினிமால தான் பார்த்திருப்பீங்க சகோதரர்களே, சினிமால தான் பார்த்திருப்பீங்க. இலங்கையில நடந்த முஸ்லிம் வீட்டுல நடந்த சம்பவம் இது. வாப்பா வீட்டுல புள்ளைய தேடுறாங்க, மகளை காணும், பொம்புல புள்ள. இடத்துல எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைகளை பெத்து வளர்த்திருப்பீங்க? எனக்கும் பெண் பிள்ளைகள் எல்லாம் தந்திருக்கிறான். ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்கிற தந்தையுடைய உணர்வு எப்படி இருக்கும்? எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்திருப்பார். பாப்பாக்கு நான் விடிஞ்சா நிக்கா, எழும்பி பார்த்தா மகளை காணும். சுபஹானல்லாஹ். ஒரு தந்தையுடைய உள்ளம் எப்படி நொந்திருக்கும், எப்படி பதறி இருக்கும். போலீஸ்ல அறிவிக்க இயலாது. ஊர்ல மிக முக்கியமான ஒருவர், ஊர்ல நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், குடும்ப மானம், என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறார். நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லி அவட்ட இது மூலமா உள்ளால தேடி அந்த குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். தேடி அந்த நாள் நிக்கா நடைபெற இருக்கிற நாள், எந்த விதமான இதுவுமே இல்ல. ஈவினிங் பக்கத்து இன்னொரு, அதாவது அவங்களோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊரை தாண்டி அடுத்த பிரதேசம், அங்க இருந்து அவருடைய ஒரு நண்பர் கால் பண்றார். இந்த ஊர்ல இன்றைக்கு நைட் இந்த ஹால்ல உங்களோட மகளுக்கு கல்யாணம், ஹால்ல போர்டு போட்டு இருக்கிறேன். நம்ப முடியுமா? அந்த வாப்பாக்கு எப்படி இருந்திருக்கும்? மகளுக்கு பெத்த மகள், 17 வருஷமாக வளர்த்த மகள். வாப்பா திருமணம் முடித்து வைக்கிறதுக்கு முன்னாடி புள்ள
வேற எங்கேயோ ஊர்ல வேற யாரோடையோ திருமணம் செய்ய போறா. இந்த ஹோல்ல தான் உங்களோட மகளுக்கு கல்யாணம் என்று, அதுவும் இன்றைக்கு வாப்பாக்கு வேற யாரோ சொல்றா. வழியாக நின்று தன்னுடைய மருமகனை கைய பிடிச்சி, என் பிள்ளைக்கு நீங்க தான் இதுக்கு பொறுப்பு, இத்தனை ரூபாய் மகருக்கு உங்களுக்கு நான் மனம் முடித்து தர்றேன் என்று அந்த வாப்பா பொறுப்பு கொடுக்க வேண்டிய வாப்பா எப்படி பதறி போயிருப்பார். அழுது அழுது பேசினார். சகோதரர்களே, என்ன கேட்டார் தெரியுமா? உடனே அடுத்த நிமிஷம் தன்னுடைய நண்பர்களோட, குடும்பத்துக்கு கூட காட்டிக்கொள்ள முடியாது, தலை குனிவு, வெக்கம், நண்பர்களோட போய் பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி மகளை இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க, வீட்டுல வச்சிருக்கிறாங்க. மகள் அழுவுறா. எனக்கு அந்த என்ன நடந்திருக்குது, இந்த வாப்பாவுக்கு தெரியாம ஒரு ஆம்பளை பிள்ளைய காதலிச்சுட்டா. கொஞ்ச நாளா இந்த காதல் நடந்துட்டு இருக்கிறது. வாப்பா இதுக்கு அட்டாக் என்று தெரிஞ்ச உடனே, வாப்பா அவசரமா இன்னொரு திருமணத்தை பேசின உடனே, நல்லதாக இருந்திருந்தா வாப்பா பேசி முடிச்சு கொடுத்திருப்பார். வாப்பா சொல்றார், இது எங்கட குடும்பத்துக்கு பொருத்தமே இல்லாத, கொஞ்சம் கூட துளியும் மார்க்கமே இல்லாத ஒரு பையன் நாங்க எப்படி முடிச்சு கொடுக்கிறது? பிள்ளைக்கு எவ்வளவு சொல்லியும் கேட்கல. நான் அதனால தான் மார்க்கமான ஒரு பொடியனை பார்த்து முடிச்சு கொடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணி, திடீரென்று பார்த்தா இது எங்க விடிஞ்சா நிக்கா புள்ள வீட்டுல இல்ல. எங்க கண்டிக்கிறீங்க? உங்களோட வீட்டுல நடந்திருக்குமா? உங்களோட குடும்பத்துல நடந்திருக்குமா? முழுக்க முழுக்க பார்த்தது சினிமால, வழி காட்டுறது சினிமா. இத பார்த்து பார்த்து எது கண்ணால பார்க்கப்படுதோ, எது காதால கேட்கப்படுதோ, உள்ளம் அதைத்தானே சிந்திக்கும். பிள்ளைக்கு இதுதான் சிந்தனை. இப்படி ஒரு ஐடியா இருக்குது. அந்த படத்துல மாதிரி நைட்டோட நைட்டா கால் பண்ணி தன்னுடைய காதலித்த அந்த பொடியனுக்கு சொல்லி 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ எல்லாம் செட் பண்ணி, அந்த நண்பர்கள் அவங்க ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சு கல்யாணம். வாப்பா புள்ளையை அடிச்சு இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு, புள்ள ஒரே அழுவ, புள்ள தின்னுது இல்ல, சாப்பிடுது இல்ல, சொல்றது கேட்குது இல்ல. இப்ப மகளுக்கு என்ன செய்யலாம்? இவவை எப்படி குணப்படுத்தலாம்? சாப்பிடுறவும் இல்ல, தூங்குறவும் இல்ல, மனநோயாளி மாதிரி ஆகிட்டாண்டு. வாப்பா ஒரு ஆம்பளை லேசில் அழுவ மாட்டாங்க. ஒரு தந்தை எவ்வளவு இருந்தாலும் பொறுமையா அனுப்பார். அழுது அழுது ஏங்கி ஏங்கி பேசுறார். எது சகோதரர்களை இவ்வளவு தூரத்தை கொண்டு வந்து வச்சிச்சு? எது? சினிமா தான். ஏன்னா இதை சொல்றேன்டா, நான் ஆய்வு பண்ணி விட்டுத்தான் இதெல்லாம் சொல்றேன். எப்ப உங்களுடைய வீட்டுல இந்த சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமோ, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளை தெளிவா படிக்கும், அழகா படிக்கும். எந்த புள்ள எல்லாம் படிக்கிறது எதுவும் மனசுல பதியுது இல்லைன்னு சொல்லுதோ, சினிமாவை மட்டும் நிப்பாட்டுங்க. சினிமா பாட்டு எழுதி எத்தனை காப்பி வாங்கி கொடுத்தீங்க? 80 பேஜ்ல 120 பேஜ்ல சினிமா பாட்டு எழுதி பாடமாக்கி டியூஷன் கிளாஸ் அனுப்பி பாடம் கேட்டாங்களா? கிளாஸ் போனாங்களா? படம் பாட்டு எல்லாம் பாடமாக்குறதுக்கு. ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு சினிமா பாட்டுன்னு சொன்னா எல்லாம் பாடம். ஒரு திரைப்படத்தை பார்த்தார்கள் என்றால் அத்தனை டயலாகும் மனசுல பதியுது. தேவையில்லாத குப்பை எல்லாம் மூளையில நிரப்பி வச்சா, தேவையான விஷயங்களை போட்டாலும் குப்பையோட சேர்ந்தா நல்லதும் குப்பை தான். ஒரு ஊத்த வாளிக்குள்ள ஊத்த குப்பை கூலம் அசிங்க எல்லா நஜீசையும் போட்டுட்டு அதுக்குள்ள நல்ல ஒரு பசுனான புத்தம் புதிய ஆடைய வாங்கி போடுங்க, என்ன நடக்கும்? வாசம் வருமா, நாத்தம் வருமா? குப்பைக்குள்ள போட்டா நல்லதும் குப்பை தான். சினிமா மட்டும் உங்களோட வீட்டுல இருந்து தூக்கி எறியப்படாவிட்டால் நீங்க என்னதான் வேற கொடுங்க, எவ்வளவு கிளாஸ் அனுப்புங்க, எவ்வளவு படிக்க வைங்க, எவ்வளவு டியூஷன் அனுப்புங்க, எவ்வளவு ஃபீஸ் கட்டுங்க, பிள்ளைக்கு சிந்தனை முழுக்க பார்க்கிற சினிமால தான் இருக்கும். செயல்கள் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறேன்டோ, எப்படி படிச்சு முன்னேறேன்டோ இருக்காது. எப்படி காதலிக்கிறது, எப்படி கல்யாணம் பண்றது, எப்படி விட்டு ஓடி போறது, இப்படித்தான் இருக்கும்.
பிள்ளைகளுடைய கல்வியில பெரிய ஒரு மாற்றம் வரணுமாக இருந்தால் இன்றைக்கு டிசைட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். எந்த காரணத்தை கொண்டு, ஜோக்கும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. ஜோக்கு வேணுமா, மனசுக்கு அமைதி வேணுமா, வீட்டுக்குள்ள நீங்க உட்கார்ந்து பழைய சிந்தனைகளை கதைகளை எடுத்து உங்களோட குடும்பம் உங்களோட வாழ்க்கையில நடந்த நகைச்சுவையான சம்பவங்களை எடுத்து சிரிப்ப பிள்ளைக்கு சொல்லுங்க, நீங்க பேசுங்க. இல்ல தேவையுள்ள பலனுள்ள நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் இந்த ஜோக்கும் பார்க்கறது எதுக்குன்னு சொன்னா மனசுக்கு நிம்மதியாம். கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கிறோம், பிரச்சனை, வியாபாரத்துல கஷ்டம், பொருளாதார பிரச்சனை, கொஞ்சம் ஒரு ஜோக்க பார்த்தா தான் மனசுக்கு ஒரு ராகத்து, நிம்மதி. சுப்ஹானல்லாஹ். அதை நான் ஆரம்பத்துல சொன்னேன், பெற்றோர்களாகிய நாம் முதலாவது மாறணும். புள்ளட கல்வியில நாம், அவர்களுடைய கல்வி வளர்ச்சியில நாம் பங்களிப்பு செய்யணுமா இருந்தா முதலாவது நாம் மாறணும். எங்களுக்கு ராஹத்து சலா தொழுகையில இருக்கணும். மனசுக்கு கஷ்டமா, வேதனையா, பொருளாதாரத்துல கஷ்டமா, சுஜூதுல தலைய வச்சு யா ரப் என்னுடைய எஜமானே என்று அல்லாஹ்வோட பேசும்போது அந்த ராகத்து உள்ளத்துக்கு வரணும். குர்ஆனை திறந்து ஓதும் போது, குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது, அல்லது குர்ஆனுடைய அந்த கிராத், அந்த ராகத்தை, நல்ல அழகான கிராத்துகளை அந்த காரிமார்கள் ஓதுவதை கேட்கும் போது மனசுக்கு அமைதி கிடைக்கணும். நிச்சயமாக ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் போது ராகத் அடையும், உள்ளம் அமைதி அடையும். ஆனா இன்னைக்கு நாங்க இந்த ஜோக்க நாங்களே பார்த்துட்டு, புள்ள பார்க்கும், வாப்பா ஜோக்க பார்க்கிறார், நாங்க கொஞ்சம் அதுக்கு அடுத்ததை பார்ப்போம். அதை பார்த்தாலே போதும், எல்லாமே முடிஞ்சு. கலாச்சாரமும் பெய்த்து, மார்க்கமும் பெய்த்து, ஆபாசத்துல வந்து நிற்கும் எல்லாமே, விபச்சாரத்துல வந்து முடியும் எல்லாமே. அதனால அன்பு சகோதரர்களே, தந்தைமார்கள், இது கவனமாக நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்வியில முன்னேறணும் என்றால் இந்த விடயங்களை ஆழமாக மனதில் பதிய வச்சுக் கொள்ளணும். இஷாவுடைய அசான், இன்ஷா அல்லாஹ் அசான் முடிய இறுதியாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். இன்ஷா أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على حي على الفلاح حي على الله أكبر لا إله إلا الله
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ அன்பு சகோதரர்களே, அதாவது மிக முக்கியமாக நாங்கள் மனசுல பதிய வைக்கணும், பிள்ளைகள் பரீட்சையில சித்தி அடைய தவறுகிறார்களா? நீங்க நினைச்ச அளவுக்கு அவர்கள் கல்வியில், அதாவது பாடசாலை படிப்பிலையும் சரி, மார்க்க விடயங்கள் குர்ஆன் ஹதீஸை படிக்கிற விஷயங்களிலும் அதுல முழுமையான ஈடுபாடு இல்லையா? ஆரம்பத்துல நாம் செய்த தவறுதான் இதை காட்டி கொடுத்தது. எந்த பிள்ளையும் சும்மா சினிமாவை பார்க்கல, வீட்டுல பார்க்கறதால தான் பார்ப்பாங்க. நிறைய தந்தைமார்கள் நாங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை என்றுவார்கள், ஆனா வீட்டுல பிள்ளைகள் தான் பார்க்குது. இன்றைக்கு டிவி தேவையில்லை, கம்ப்யூட்டரும் தேவையில்லை. அசான் சொல்லுது, பாப்பா இஷாக்கு பள்ளிக்கு போறார், கண்ணு முன்னாடி மகன் இன்னும் 4 நண்பர்களோட வெளிய வாசல்ல நின்றுட்டு போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாங்கன்னு வாங்கன்னு சொல்றதுக்கு வாப்பாக்கு தைரியம் இல்லை. இதுதான் இன்னைக்கு சமூகத்துல நிலைமை. சரி, இந்த ஒரு மொபைல் போதும் பிள்ளையுடைய மொத்த கல்வியையும் அப்படி சீர்குலைச்சு போட்டுரும். இப்ப மொபைல்ல இருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வர்றது எப்படி, அந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து காப்பாத்துறது எப்படி, அது தனியான ஒரு விளக்கம், அது முழுமையா தனி தலைப்பாக பேச வேண்டிய விஷயம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், பல வீடுகள்ல இன்றைக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கல்வியில சரியான சூழல் இல்லை, நல்ல ஒரு என்வாயரன்மெண்ட் இல்லை. சரி, ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு புள்ள போகுது என்று பார்த்தா, ஸ்கூலுக்கு போய் வந்த பிறகுதான் நல்லா உள்ள புள்ளையும் தப்பான கூடாத ஆபாசமான பேச்சுக்களையும், சினிமாக்களை பார்த்துட்டு நண்பர்கள் வந்து பேசுற பேச்சுக்களையும், அப்படிப்பட்ட செயல்களையும் பேசுறாங்க. அப்ப என்னன்னா, வீட்டுக்குள்ள ஒரு அழகான இஸ்லாமிய சூழலை நாம் அமைக்காவிட்டால், ஒவ்வொரு நாளும் காலையில வீடு தஹஜ்ஜத்துக்கு முழு வீடும் எழும்பணும், சட்டமாக அது வீட்டுல மாறணும். ஸ்கூலுக்கு போவாட்டி அடிச்சு அனுப்புற வாப்பா, சரி முக்கியமான ஒரு வகுப்புண்டா கட்டாயம் ஏசி எப்படியோ வற்புறுத்தி அனுப்புற வாப்பா, சுபஹு தொழுகைக்கு ஏன் வற்புறுத்தி ஏற்படுத்துறது இல்ல? வாப்பா சுபஹுக்கு போறார், ஆனா பிள்ளைய கூட்டிட்டு வரவில்லை. இது மாறினால் அன்றைய தினம் பள்ளியில சுபஹ் ஜமாத்தோடு உங்களோட புள்ள ஆரம்பிச்சால் அல்லாஹ்வுடைய உதவி வராதா? அடுத்தது அந்த சூழல் சுபஹோட வீடு ஆரம்பிச்சு மார்க்கமான ஒரு வீடாக ஹராமான இசைக்கும், என்ற இசை நயவஞ்சகத்தனத்தை உருவாக்கும். இன்றைக்கு மியூசிக், நான் சொல்லல, இஸ்லாத்தை ஒரு பக்கம் வைங்க, குர்ஆன் ஹதீஸ் ஒரு பக்கம் வைங்க, உலக ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இசையில பெரிய இசை ஞானிகள் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ எல்லாரும் வாழ்க்கையில சல்லி சம்பாதிச்சிருப்பாங்க. சல்லிய சம்பாதிக்கிறது எல்லாரும் எதுக்கு? நிம்மதியா வாழ. நிம்மதியே இல்ல சல்லி இருந்துவாங்க. மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து முஸ்லிம் இசை புயல் என்றுவாங்க. சரியா? முஸ்லிம்னா வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்ல, திருமணம் முடிக்கிற வயசுல பொம்புல புள்ள உம்மாவும் வாப்பாவும் டிவோர்ஸ். உலக அறிக்கை இது. என்ன நான் சொல்றேன், இசையில தான் நிம்மதி இருக்கும் என்றா, மியூசிக் கேட்டாதான் மனசுக்கு ராகத்திட்ட, இசை புயலுக்கே நிம்மதி இல்லையே, அவரது வாழ்க்கையிலேயே என்ன நிம்மதி இல்ல, 2 பேரும் பிரிகிறாங்களே. அப்ப எங்க இசையில நிம்மதி? நயவஞ்சகத்தனம், முனாஃபிக் தனம் உருவாகும். எதுவும் படிக்கல, அது இசை. அதாவது உண்மை இதுதான். சரி, இசையை நிப்பாட்டி பாருங்க உங்களோட வீட்டுல. கிராத்துக்கு பிள்ளைகளை குர்ஆனுக்குள்ள மயக்குங்க. எப்படி ஒவ்வொரு இசை, அந்த பாடல்களை பாடக்கூடிய பாடகர்களுடைய பெயர்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும், சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும். ஒவ்வொரு பிள்ளையையும் குர்ஆனை உலகத்துல மிக அழகாக கராத் ஓதக்கூடிய காரிமார்களுடைய கராத்துக்கு அவர்களை பழக்குங்க. அந்த கராத்துல அவர்கள் மயங்கணும். பிள்ளைக்கு ஆசையா அந்த கராத்தை கேட்கறதுக்கு நாங்க மோட்டிவேஷன், அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டணும். இப்படி நீங்க ஓதணும்,
இந்த மாதிரி ராகம் எடுக்கணும், அப்படி அழகா அதை ஓதுறதுக்கு நாங்க அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். குர்ஆனை நீங்க ஹிஃபல் பண்ணணுமா, இத்தனை வயசுக்குள்ள நீங்க பாடமாக்கணும், முழுக்க அதுக்கே அவர்களை பழக்கி அந்த வாழ்க்கைக்குள்ள அவங்களை அனுப்பிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்னது, குர்ஆனை அழகாக ஓதுங்கள். ஸையினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், உங்களுடைய குரல்களால் குர்ஆனை அழகுபடுத்துங்கள். ஏன்? அழகான குரல் என்ன செய்யும்? குர்ஆனுடைய அழகை யஸீதுல் குர்ஆன அஹ்ஸனா, குர்ஆனுடைய அழகை மேலும் அழகுபடுத்தும் என்றாங்க. இன்னைக்கு சினிமா பாட்டு எத்தனையோ புள்ள படிக்குது, சினிமா அந்த பாடகர் பாடின மாதிரியே படிக்குது. ஆனா ஒரு கராத்தை எடுத்து ஒரு அழகான ஒரு காரி ஓதின மாதிரி அதே ராகத்துல அழகா ஓத முடியுமான்னு கேட்டா பல பிள்ளைகளுக்கு தெரியாது. சரி, சோ இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை குர்ஆனுக்குள்ள நாம் கொண்டு போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி குர்ஆனுக்குள்ள அவர்களை அழைச்சிட்டு போய் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓத வைக்கணும். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் முஸ்லிம் அவர்கள் 804வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இக்ராஉல் குர்ஆன், குர்ஆன் அதிகம் ஓதுங்க. என்ன காரணம்? ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி, நாளை மறுமையில பெத்த வாப்பா நீங்க இருப்பீங்க, பிள்ளைக்காக எதுவும் பேச இயலாத நாள். உண்மையா உங்களோட பிள்ளையோட நீங்க இறக்கம் வேண்டாம், உங்களால உங்களோட பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாது என்று இருந்தா, வாப்பா எவ்வளவுதான் வளர்த்தாலும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கத்தானே வேணும். கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது நாங்க எப்படி தேடுவோம்? நல்ல மார்க்கம் உள்ள வசதியுள்ள என்னுடைய பிள்ளையை நல்லா வச்சு காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு மருமகனை தேடுவோமா இல்லையா? அப்ப பிள்ளைக்காக நாம அவ்வளவு சிந்திப்போமா இல்லையா? என்னால எதுவும் செய்ய முடியாத நாளில் என்னுடைய பிள்ளையை பாதுகாக்க போறது ஒன்றே ஒன்று, குர்ஆன். அப்ப புள்ள நாளைக்கு மறுமையில பாதுகாப்பா இருக்கணும் என்றால் இப்ப குர்ஆனை கொடுக்கணும் பிள்ளைக்கு. இன்னைக்கு ஆய்வுகள் அதிகம் சொல்லுது, சுஜூது எவ்வளவு அதிகமா வைக்கப்படுதோ, தலை எவ்வளவு அதிகமா நிலத்துல சுஜூதுல வைக்கப்படுதோ, அதனுடைய அது சயின்ஸ் பெருசா பேசணும், நான் சுருக்கமா சொல்றேன். அது புவியீர்ப்பினுடைய ஒரு சக்தி, அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம். புள்ளையுடைய இந்த முன் பகுதி இருக்குது, PFC ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்று சொல்ற மூளையுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விசை இந்த இது புவியீர்ப்பு விசை சேருதோ, தலையும் இந்த பூமியில எவ்வளவு படுதோ அவ்வளவுக்கு புள்ளையுடைய இந்த மூளை அறிவு, மெமரி பவர், ஞாபக சக்தி அவ்வளவுக்கு அதிகரிக்குது. நான் சொல்லல, விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அப்ப 5 நேரம் தொழும் போது 17 ரக்காத்து தொழும் போது 34 தடவை என் புள்ள சரியா சுஜூது செஞ்சா என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு வருமா வராதா? உண்மையா முறையா செஞ்சா. ஆனா இன்னைக்கு எங்களோட பிள்ளைகள் எல்லாம் எப்படி தொழுது, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகையில திருடர்கள் மாதிரி அப்படி கொத்தி கொத்தி எழும்புறாங்க சுஜூதுல இருந்து. தொழுகையை சரியா சின்ன வயசுல இருந்து பழக்கினோம் என்றால், அதனுடைய ரூஹானியத்தோடு தொழு முறையை சொல்லிக் கொடுத்தோம் என்றால் பிள்ளைக்குள்ள கல்வி ஈஸியா வரும். நாம நினைக்கிறோம் ஸ்கூலுக்கு அனுப்பினால் நல்ல டியூஷன் கிளாஸ், விலை உயர்ந்த நல்ல பெரிய ஒரு சேர்ட் அனுப்பினா படிப்பு வரும் என்று. இல்ல, அல்லாஹ் நாடாட்டி எதுவும் வராது. இறைவனுடைய அன்பும் அருளும் இல்லாட்டி எந்த கல்வியும் வராது. சரி, அதனால இந்த விஷயத்தில் நாம் ஆழமாக கவனம் செலுத்த வேண்டும். அன்பு சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் மாற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் போன் பாக்குறாங்க நிறைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே பெற்றோர்களிடத்துல போய் நீங்க எப்ப போன் பாக்குறேன்னு ஒரு கேள்வியை கேட்டா, பாப்பாமார் சொல்லுவாங்க, நாங்க காலையில இருந்து பிஸி, நைட்டுக்கு தான் நாங்க போன் எடுக்கிறோம். நான் வாட்ஸ்அப்ல வந்த செய்திகளையும் நியூஸ் பார்க்கிறதும் முக்கியமான விஷயங்களை பார்க்கிறதும் இரவுல தான். நிறைய பிள்ளைகள், வல்லாஹி நான் மாணவர்களுடைய நிகழ்ச்சியிலையும் சொன்னேன், அண்மையில நாங்க ஒரு முஸ்லிம் ஊருக்கு போயிருந்தோம். ஒரு தொடர் பயிற்சி வகுப்பு நடக்கிறதுக்காக OL 9A எடுத்த மாணவிகள் கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. படிக்க கஷ்டமா இருக்குது, டாக்டர் ஆகணும் என்று ஆசையா படிக்கிறோம்,
9A எடுத்து பயோசயின்ஸ் விஞ்ஞான பிரிவுல டாக்டராக ஆசையா படிக்கிறோம். கஷ்டமா இருக்குது, படிப்பு வருவதில்லை, பாடமாவதில்லை, பயமா இருக்குது, ஃபெயில் ஆகிருவோமோண்டு என்ன பண்றதுன்னு அழுகுறாங்க. கேட்டால் சில பிள்ளைகள் படிச்சு படிச்சு மயக்கம் போட்டு உழுவுது. ஏன்? படிங்கன்னு சொன்ன பெற்றோர்கள் அதற்கான சூழல் சரியா அமையல்ல. இஸ்லாமிய சூழல் எப்படி இருக்கணும்? தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும், தொழணும், குர்ஆன் ஓதணும், அதுக்கு பிறகு படிப்பு. இரவு இஷாவுக்கு பின்னாடி தேவை இல்லாத, அல்லாஹ்வுக்காக நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ரப்பை பத்தி பேசுறோம், 4 நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்றோம், அல்ஹம்துலில்லாஹ். இரவுல தேவையில்லாத எந்த பேச்சுக்கள் கூட இஷாவுக்கு பின்னாடி பேசக்கூடாது. குறிப்பா படிப்பு இரவு நேரத்துக்கு சரி வராது, படிக்க கூடாது. உண்மையா இரவுல நைட்ல மூளைக்கு அது பெரிய பாரம், கஷ்டம். சரி, அப்ப இரவுல படிச்சு படிச்சு பிள்ளைகள் நோயாளி ஆகுறாங்க. இன்றைக்கு காலை நேரத்துல பிள்ளைகளை அதிகாலையில தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டி தொலை வச்சு குர்ஆன் ஓத வச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அந்த பிள்ளைகளை படிக்க வைங்க. பிள்ளைகள் நிச்சயமா சிறப்பான பிள்ளைகளாக கல்வியில உருவாகும். இரவுல இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, பிள்ளைகள் சொல்றாங்க நாங்க தூங்கினாலும் தூக்கம் வருதில்லை, அதனால தான் சும்மா இருக்கிறத விட படிப்போம் என்று படிக்கிறோம். இரவுல தூக்கம் வராத இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இங்க இப்ப நான் சொன்னா யாருக்கெல்லாம் 8:30 மணி 9 மணிக்குள்ள தூங்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைய வரலாறு படிச்சு பாருங்க. இஷாக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சும்மா தேவையில்லாம எழும்பி இருக்க மாட்டாங்க, தொழுதுட்டு தூங்கிடுவாங்க. அதிகாலையில நேரத்தோட எழும்பி கியாமுல் லைல், இரவினுடைய கடைசி பகுதி. ஆனா இன்றைக்கு நாங்க 12 மணி 11:30 12 1 மணி மட்டும் ஏதோ ஒரு நாள் தேவைக்காக ஒரு பயணம், ஒரு திருமணம், ஒரு வைபவம், ஏதோ 1-2 நாள் விதிவிலக்கு. எல்லா நாளுமே வாழ்க்கை அப்படி அமையவே கூடாது. விளங்குதா? அப்படி யாருக்காவது இரவுல தூக்கம் வராம பிரச்சனைண்டா என்ன வீடு, நீங்க பிள்ளைல தூங்குங்கன்னு சொல்லிட்டு நீங்க எழும்பி இருந்தா ஒரு நாளும் சரி வராது. நாம முன்னுதாரணமா இருக்கணும். உம்மா கிச்சன்ல வேலை, புள்ளைய தூங்குங்கடா, புள்ள ஒழுங்கா தூங்காது. வீடு முழுக்க தூங்கணும், நைட்டுக்கு எல்லாரும் தூங்கணும். அதிகாலையில தஹஜ்ஜத்துக்கு அத்தனை பேரும் எழும்பணும். இரவுல தூக்கம் வராத பிரச்சனை இருக்குதா? நான் சொல்லல, இன்றைக்கு மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, மெடிசின் எல்லாம் தேவையில்ல, தூக்க மாத்திரை எல்லாம் தேவையில்ல. 9 மணிக்கு தூங்கணும் என்றா 7 மணிக்கு மொபைல் போனை வச்சிடணும். செஞ்சு பாருங்க. 7 மணிக்கு பின்னாடி தூங்க 2 ஹவருக்கு எந்த விதமான தேவைக்கும் அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு முக்கியமான கோல் வருது, அது 2வது தேவையில்லை. நாங்க எல்லாம் போனை பாக்குறதே அதுதான். இந்த கண்ணுக்கு இந்த ஸ்கிரீன், இந்த ஒயிட் ஸ்கிரீன் தூக்கத்துக்கு 2 மணித்தியாலத்துக்கு முன்னாடி நிப்பாட்டப்படணும். அது இரவுல 7 மணி 8 மணிக்கு பிறகு கோப்பி குடிக்கிற, டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதுக்கு பிறகு 10-11 மணி வரைக்கும் தூக்கம் வராது. ஆய்வு அறிக்கை இது. சரி, அதே மாதிரி பெட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால், தூங்குறதுக்கு கட்டிலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால், தூங்குறது மட்டும்தான் மனசுல இருக்கணுமே தவிர, நாளைக்கு நான் எழும்பணும் என்பதுதான் மனசுல இருக்கணுமே தவிர, இல்லாத பொல்லாத மத்த நாளைக்கு பிசினஸுக்கு அதை கொடுக்கணும், இதை பண்ணணும், செக் பாஸ் பண்ணணும், இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு இதை பழக்கிட்டோமா? நாங்க வுளு செஞ்சுட்டு வாங்க தூங்குறதுக்கு, ராஹத்தா தூக்கம் வரும். எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம்? எத்தனை பேர் பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறோம்? கட்டிலுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் கையை வச்சு ஊதி குல் சூறாக்களை ஓதி மேல் முழுக்க தடவினார்களே. எத்தனை பேர் செஞ்சீங்க? எத்தனை பிள்ளைகளுக்கு பழக்கினீங்க? ஒவ்வொரு நாளும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லிட்டு தூங்கி பாருங்க. தூக்கம் வருதா இல்லையான்னு நீங்க பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களே நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதிவிட்டு, இரவிலே ஓத வேண்டிய முக்கியமான துஆக்கள் இருக்குது, இதையெல்லாம் ஓதிவிட்டு சையதுல் இஸ்திக்ஃபார், அடுத்து இரவிலே தூங்குவதற்கு முன் ஓத வேண்டிய இறுதி அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஓதிட்டு
வலது பக்கமாக கன்னத்துல கையை வச்சு சாஞ்சி அல்லாஹும்ம qi니 அஸாபக யௌம தபஅஸு இபாதக என்று சொல்லிவிட்டு தூங்கி பாருங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க, நிம்மதியா தூக்கம் போகும். ஆனா தூக்கம் போவதில்லைன்னு இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் சேனல் பண்ணி அங்க வேணுமா இங்க வேணுமா மருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையா இதுதான் ட்ரீட்மெண்ட். இதை செஞ்சு பார்த்தும் ஒருத்தருக்கு நிம்மதியா தூக்கம் போகலையா, அதுக்கப்புறம் பார்ப்போம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வேற என்னமோ குழப்பம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இதை சரியாக வீட்டுக்குள்ள இந்த சூழலை உருவாக்காமல், நேரத்தோட தூங்கி அதிகாலையில எழும்பி பிள்ளைகளை படிக்க வைக்காமல், குர்ஆனை அதிகாலையில எழும்பி மனனம் செய்ய வைக்காமல், பிள்ளைகளுக்கு நாம் அறிவை கொடுக்க பார்த்தோம் என்றா, புள்ள பெரிய ரிசல்ட் எடுக்கணும், புள்ள பாஸ் பண்ணணும், யூனிவர்சிட்டி என்டர் ஆகணும் என்று நினைச்சோம் என்றால் சாத்தியம் குறைவுதான். சரிதானே? அதே மாதிரி இறுதியாக சில விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு உலக படிப்பு விஷயங்களுக்காக புள்ள முன்னேறணும் தான், அதுக்கு பல வழிகள் இருக்குது. ஸ்கூல்ல ஓ லெவல்ல புள்ள ஃபெயில் ஆகினா படிக்க வைப்போம், பாஸ் ஆகினா அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த கட்டம், ஃபெயில் ஆகினா வாழ்க்கை முடிஞ்சா இல்ல இன்னொரு துறையில அதுக்கு ஏத்த மாதிரி பயிற்சி வைப்போம். பல முஸ்லிம் பாடசாலைகள் கல்வி என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாம் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது. கல்விக்காக குர்ஆனையும் சுன்னாவையும் படித்த நாம் கூட என்ன செய்ய ஸ்கூல்ல சொல்றாங்களே என்பதற்காக ஷிர்கான காரியத்துல நின்று, சின்ன பிள்ளைகள் மொண்டசொரியில இருந்து மியூசிக்கு டான்ஸ் ஆட பழகிறது சின்ன புள்ளத்தானே அனுமதித்தால் அங்க இருந்து ஆரம்பிச்சு புள்ள பெரிய புள்ளை ஆகின பின்னாடியும், புள்ள நல்ல அறிவு தெளிந்த பின்னாடியும் என்ன நடக்குது? மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. பாடசாலையில பல பல வைபவங்கள் நடக்கும், ஷிர்கான காரியங்கள் நடக்கும். நாங்க அதுல பிள்ளைகளை பங்கு பெற்ற வைத்தோம் என்றால், சுன்னாவை அவமதித்து விட்டு கல்விக்கு போனோம் என்றால், அதாவது இந்த தாடி இருக்கிறதா இல்லையா, இன்றைக்கு பல பாடசாலைகள்ல நன் முஸ்லிம் ஸ்கூல்ல ஒரு சட்டம் போட்டாங்கன்னு வைங்க, எங்களுக்கு பேச இயலாது. ஏன்னா அது அவங்களோட பாடசாலை, நாங்க அங்க போய் சேர்த்தோம் என்றால் அது எங்கட தப்பு. முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்கள் பாடசாலைண்டா அவங்க கட்ட கவுன் தான் உடுக்கணும், அரவாசி ஃப்ராக் தான் போடணும், சட்டம். எங்களுக்கு போய் சண்டை பிடிக்க இயலாது. ரிக்வெஸ்ட் பண்ணலாம், கோரிக்கை வைக்கலாம், அனுமதி கொடுத்தா ஓகே, நாம தலையை மறைச்சிட்டு தான் வருவோம் என்று நாம சட்டம் அந்த பாடசாலைக்கு போட இயலாது. ஆனா முஸ்லிம் பாடசாலைகள்ல இன்றைக்கு ஆண் பிள்ளைகள் சர்வ சாதாரணமா 13-14 வயசுல மீச முளைக்கும், 15-16 வயசுல லேசா தாடி முளைக்கும். ஏலவல் செய்யும் போது தாடி வளர்க்க வேண்டிய புள்ள, சுன்னாவை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய புள்ள, அந்த ஒரு தடவை தாடி எடுத்துட்டாண்டு வைங்க, அந்த சுன்னாட மதிப்பு அதோட பெய்த்திரும். நிறைய வாப்பமார் கவலை, குர்ஆன் சுன்னாவை படித்தவர்கள் என்ன செய்ய ஸ்கூல்ல எடுக்கிறாங்க இல்லை, அதுதான் தாடிய வலிக்க அனுமதி கொடுத்தோம். என்ன செய்ய பிரின்சிபல் ஏசுறாட்டே, கொஞ்சம் 2 வருஷத்துக்கு தான் படிக்க வரைக்கும் தான், அதனால வாய்ப்பு கொடுத்தோம் என்று தாடிய வலிக்க சொல்றாங்க. அன்பு சகோதரர்களே, நம் பாடசாலையோட பேர் சொல்லல, நான் படித்து ஓஎல் படிச்சு பாடசாலையில நம்பர் 1 ரிசல்ட் ஓ லெவல்ல, ஏஎல் உயர்தரம் படிப்பதற்காக ஸ்கூலுக்கு போய்த்திருக்கிறேன். முழு பாடசாலைக்கும் தெரியும் நான் ஒரு மார்க்க பின்னணியில, ஒரு மார்க்க பின்னணியை சேர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் என்று பாடசாலையில பல விஷயங்கள், நிறைய முரண்பாடுகள் வந்திருக்கிறது குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்களை நிலைநாட்டுவதற்காக. இப்ப நான் பிரிஃபெக்ட், மாணவ தலைவர், சீனியர் பிரிஃபெக்ட் ஏ லெவலுக்கு வந்தா. இப்ப பாடசாலையில அந்த டிசிப்ளினுக்கு பொறுப்பான ஆசிரியர் கூப்பிட்டு சொல்றாரு, என்ன கூப்பிட்டு, நீங்க சீனியர் பிரிஃபெக்ட், நீங்க டிசிப்ளினுக்கு பொறுப்பு, நீங்களே தாடியை வளர்த்துட்டு வந்தா மற்றவங்க எப்படி ஒழுக்கமா இருப்பாங்க. முதல் நாள் ஏ லெவல் உயர்தரத்துக்கு போன முதல் நாள், சரியா? நான் சொன்னேன்,
இது என்ன ஒரு சின்ன லேசா 16 வயசுல எவ்வளவுதான் தாடி வளர போகுது, லேசா ஒரு சின்ன இந்த தாடி இதுல என்ன வந்துட போகுது, இதுக்கும் டிசிப்ளினுக்கு என்ன சம்பந்தம் இல்ல. இது பாடசாலையிட சட்டம், எல்லாம் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீனா அழகா வரணும். நான் சொன்னேன் என்னால அப்படி வர முடியாது, நீங்க பிரின்சிபலோட கதைங்க, என்னால வர முடியாது. 2வது நாள் நான் ஸ்கூலுக்கு வரேன். பாடசாலையில் ஒரு கவுன்சிலர் இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கவுன்சிலிங் என்று ஒரு சேர் வச்சிருப்பாங்க, ஒரு கவுன்சிலர். அந்த கவுன்சிலர் ரூமுக்கு என்னைய கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு? எனக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு. வல்லாஹி. அப்ப அவர் உட்கார்ந்து என்ன கவுன்சிலிங் தெரியுமா? உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க எவ்வளவு மார்க்கமானவர் என்று தெரியும், நீங்க எவ்வளவு மார்க்கத்துல உற்சாகம் உள்ளவர், ஆர்வம் உள்ளவர் என்று தெரியும். நீங்க தாடி வளர்க்க ஆசைப்பட்டது உண்மைதான், நான் தேடி பார்த்துட்டேன். 2 வருஷம் கல்வி தானே, இஸ்லாம் கல்வி எவ்வளவு வலியுறுத்துது. நீங்க படிச்சு இந்த மார்க்கத்தை சொல்லணுமா இருந்தாலும் நீங்க படிச்சு முன்னேறிக்கணும். படிக்காதவங்க மார்க்கம் சொன்னதுக்கு சமூகம் கேட்காது. அல்லாஹ்வுக்காக செய்யறேன்னு நினைச்சு தியாகம் பண்ணி இந்த தாடியை வலிங்க. வல்லாஹி அப்படியே சொன்னார். அல்லாஹ்க்காக நீங்க இந்த தாடியை கொஞ்சம் 2 வருஷத்துக்கு தியாகம் செஞ்சு இதை வலிச்சு படிச்சு ஏலவல் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க மார்க்கத்தை பரப்பி பாருங்க. படிச்சவங்க பேசும்போது சமூகம் எப்படி கேட்கும், எப்படி கவுன்சிலிங். அதை சேர்த்து சொன்னார். அடுத்த உங்களுக்கு கொஞ்சம் தானே தாடி இருக்குது, நீங்க எவ்வளவுக்கு தாடிய வலிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அடர்த்தியா இன்னும் வளரும். நீங்க படிச்சு முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது அடர்த்தியா வந்துடும். இப்போதைக்கு கொஞ்சம் என்றார். சரி, நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன். சார், இஸ்லாம் எங்கேயும் தாடிய வளங்கன்னு சொல்லவே இல்லை. அப்படி எங்கேயாவது சொல்லி இருக்குதா? உலமாக்கள் இருக்கிறான்னு கேளுங்க. தாடிய வளங்கன்னு இஸ்லாம் சொல்லல. மீசையை கத்தறிங்கள் என்று இஸ்லாம் சொல்லி இருக்குது. தாடியை விட்டு விடுங்கள், உடுங்க. கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, 2 முடி இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு நீட்டத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, உடுங்கன்னு தான் சொன்னதே தவிர வளங்கன்னு சொல்லியிருந்தா நாங்க ஒயில எல்லாம் தேடி தேடி பூசி பூசி வளர்க்கணும். இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை, உடுங்கன்னு சொல்லிச்சு. கடைசியில 3வது நாள் அதிபருடைய அறையில பேசப்படுது. டிசிப்ளினுக்கு இது ஆபத்தாக இருக்குது. உங்களுக்கு அனுமதி தந்தால் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி வெட்டுவாங்களே, வலிப்பாங்களே, ஒவ்வொரு டிசைனா போடுவாங்களே என்று நான் அந்த நேரம் இப்படியே தான் கேட்டேன். சார், தலைமுடிய வெட்டுறதுக்கு ஒரு ஒழுக்கம் வச்சுக்கிறீங்க, இப்படி வெட்டினா என்னது இது? ஓகே, ஸ்கூல் கட் என்று வச்சு அல்லது போலீஸ் கட் என்று வச்சு ஏதோ ஒன்று பேரொண்டு வச்சு ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளை இப்படி கொண்டு வச்சா சரி, மாற்றமா வச்சா டிசிப்ளின் இல்ல, வீட்டுக்கு அனுப்புங்க. யாரையும் மொட்டை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலையே. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறான், இது சரி வராது, எல்லாம் வலிச்சிட்டு எல்லாம் மொட்டையாவா, இப்படி சொல்லலையே. தாடி இது தலைய மொட்டை அடிக்க சொன்னாலும் பிரச்சனையே இல்லை, அடிச்சுட்டு வர்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது சுன்னா. நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு மௌலவி, அவர் கொழும்புல ஒரு பள்ளிவாசல்ல இமாமாக இருக்கிறவர், அவர் சொன்னார், சுன்னத்து தானே மகன், சுன்னத்து தானே மகன், ஏன் இவ்வளவு பிரச்சனை படுத்துறீங்க? அன்றைக்கு நான் சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கும் பெற்றோர்களை சந்திக்கும் போது, குறிப்பாக தந்தைமார்களை சந்திக்கும் போது, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்றது. அவர் அன்றைக்கு கேட்ட நேரம் என் மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சுன்னத்து தானே என்று அவர் சொன்ன போது, ரசூலுல்லாஹ் தானே, அப்படிதான் என் மனசுக்கு தோணுச்சு. ரசூலுல்லாஹ் தானே, சுன்னத்து தானே. சிலது இருக்குது, நாங்க இஷா 4 ரக்காத் தொழுவோம், சுன்னத்து 2 ரக்காத் இருக்குது, விரும்பினா தொழுவோம், தொழுதா நன்மை, இல்லாட்டி பாவம் இல்ல, அது வேற. இது வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. இதுல ஆப்ஷன் இல்ல. ரசூலுல்லாஹ் விடுங்கடா, விட்டுத்தான் ஆகணும். நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? புள்ள ஸ்கூல்ல படிக்கணும் என்பதற்காக தாடியில கைய வைக்க நாம அனுமதி கொடுத்தால், சின்னத்துல இருந்து அதை சொல்லி கொடுத்து வளர்த்து பாருங்க, அல்லாஹ் எப்படி மாத்தினான் தெரியுமா? ஏன் இதை நான் சொன்ன தெரியுமா? எனக்கு என்ன தரப்பட்ட கவுன்சிலிங்? நீங்க படிச்சு நீங்க நல்லா வரணும், ஏலவல் செஞ்சு பெருசா வரணும், அப்பதான் நீங்க மார்க்கம் பிரச்சாரம் பண்ணினாலும் மக்கள் கேட்பார்கள் என்று. நான் ஏலவல் ஸ்கூலுக்கு 4வது நாள் போனேன்.
இல்ல உங்களுக்கு வலிச்சிட்டு வந்தால் ஸ்கூல்ல இடம் தருவோம், இல்லாட்டி இல்லைன்றாங்க. நான் சொன்னேன், உங்களோட ஸ்கூல்ல எனக்கு இடம் தேவையில்லை, நான் போறேன் என்று. எங்களோட உமா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்டேன், நான் இதுக்கு போற ஸ்கூல் போக மாட்டேன், படிக்க மாட்டேன், எனக்கு தாடி தான் முக்கியம், உங்களுக்கு ஏதாவது அதுல ஆட்சேபனை இருக்கிறதா? தடுக்கல. என்னோட உம்மா சொன்னது, அல்லாவுக்காக நீங்க செய்றீங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு செய்யுங்க, அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அவ்வளவு. எல்லா தாய்மார்களும் இப்படி மாறினால், குர்ஆன் என்று வந்தால், சுன்னா என்று வந்தால், அந்த சுன்னாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக உங்களோட பிள்ளைய நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னான், அல்லாஹ் வாழ்க்கையை எப்படி மாத்தினான் தெரியுமா? சௌரே, இது நான் அனுபவத்துல, வேற யார்ட்டையும் கதையை சொல்லல, என் வாழ்க்கை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். 17 வயசுல இருந்து 19 வயசு, அந்த 2 வருடங்கள் நான் பாடசாலைக்கு போயிருந்தா ஏலெவல் படிச்சிருப்பேன், பாஸ் பண்ணிருப்பேன், அடுத்து என்ன நடந்திருக்குமோ தெரியாது. இந்த 2 வருஷமும் நான் ஸ்கூல் போகவே இல்லை. டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சு, குடும்பத்துல கொஞ்சம் வறுமை இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சு, என்னுடைய திறமைகளை வளர்க்க ஆரம்பிச்சு, உளவியல் படிக்க ஆரம்பிச்சு, இலங்கை முழுக்க பயணம் செய்ய ஆரம்பிச்சு. சரி, 18 வயசுல நான் காலிக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருவேன், 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பதற்காக ஸ்காலர்ஷிப். சரி, இப்படி ஒவ்வொன்றாக படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சு, உளவியலை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு, ஏனைய துறைகளை படிக்க ஆரம்பிச்சு, ஏலெவல் எழுதி முடிக்கல. 19 வயசுல அல்லாஹுடைய அருளால நான் மிம்பர் மேடையில் ஏறி ஹுதுபா நடாத்தின பின்னாடி தான் ஏலெவல் எக்ஸாம் எழுதினேன். சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான், ஒரு நாளும் கைவிட மாட்டான். இந்த 19 வயசுல நான் ஏலெவல் பிரைவேட்டா நான் பரீட்சை எழுதுறேன். என்னோடு படித்தவர்கள், பாடசாலையில படித்தவர்களும் எழுதினார்கள். ஏன் ரிசல்ட்டையும் அவர்கள்ட்ட ரிசல்ட்டையும் எடுத்து பார்க்கும்போது பிரின்சிபல் கால் பண்ணி சொன்னார், ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்டுக்கே சொன்னாங்க, நீங்க போனா ஸ்கூலுக்கு நஷ்டம், நீங்க நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க, எங்களோட பாடசாலைக்கு அந்த மதிப்பு தேவை. நான் சொன்னேன், அந்த மதிப்பை விட எனக்கு சுன்னா தேவை. வெளியே வந்த பின்னாடி அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தினால் அல்லாஹ் கைவிடவே மாட்டான். சரி, அத்தனை பேரும் படித்தார்கள், ரிசல்ட் வருது. நான் உண்மையாகவே படிக்கல, உண்மையாகவே ஸ்கூல் பாடத்துக்கு படிக்கல, நான் வேற வேற விஷயங்கள் படிக்கிறேன், உளவியல் படிச்சு, ஏனைய கவுன்சிலிங் சம்பந்தமா பல புத்தகங்களை வாசிச்சு அந்த துறையிலே வைத்துட்டு இருக்கிறேன். பரீட்சை எழுதணும் என்பதற்காக பரீட்சை எழுதுறேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரிசல்ட் தந்தான். பாடசாலையில படித்த அத்தனை பேருடைய முன்னாடி பிரின்சிபல் ஒரு நாள் சந்திக்கும் போது, அதாவது பிறகு நான் அதே பாடசாலைக்கு நான் லெக்சரரா போறேன். ஓலெவல் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி. அப்ப நான் பேசி முடியாத பிரின்சிபல் சொன்னார், நீங்க ஸ்கூல்ல எழுதி இருந்தா எங்களுக்கு எவ்வளவு நல்ல ரிசல்ட் ஒன்று கிடைச்சிருக்கும். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் நம்புறேன், அந்த 2 வருடம் நான் ஸ்கூலுக்கு போயிருந்தால் இன்றைக்கு உங்க முன்னாடி நான் நின்று பேசியிருக்க மாட்டேன். அல்லாஹு ஆலம். ஆனா பேசியிருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருந்திருக்கேன். இன்னைக்கு இலங்கை முழுக்க சின்னத்துல நான் ஒரு துவா கேட்டேன், யா அல்லாஹ், நான் இந்த தாடியை அல்லாஹ்வுடைய தூதருக்காக, இந்த மார்க்கத்துக்காக நான் வைக்கிறேன், எனக்கு முழு உலகத்துக்கும் தாவா பண்ணக்கூடிய வாய்ப்பை தந்துரு. ஒவ்வொரு தஹஜ்ஜுதிலும் நான் ரப்பிடத்துல கேட்ட துவா அதுதான். எண்ணி 2 வருஷம் சகோதரர்களே, 3 வருஷம்குள்ள சரி அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கு தந்த. இலங்கையிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, முழு உலகத்திலையும் உள்ளவர்கள் நான் பேசுவதை கேட்கிற பாக்கியத்தை அல்ஹம்துலில்லாஹ் ரப்பு தந்தான். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் என்றால், குர்ஆன் சுன்னா என்று வரும்போது, மார்க்கம் என்று வரும்போது, பாடசாலை படிப்புக்கோ உலக தேவைக்காகவோ குர்ஆனையும் சுன்னாவை விட்டு கொடுக்காதீங்க. எதுக்காக வேண்டிய விட்டு கொடுக்காதீங்க. குர்ஆன் சுன்னாவுக்காக எதை வேண்டாலும் விட்டு கொடுங்க. பிள்ளைய அப்படி வளர்த்து பாருங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில நிச்சயமா பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயம், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இமாம் புகாரி அவர்கள் 5027வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். ഖൈറുக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் கொஞ்சம் இந்த இடத்தை விட்டு போக முன்னாடி இதை சிந்திச்சுட்டு போங்க. ഖൈറുக்கும், உங்களையே மிகச்சிறந்தவர், மன் தஅல்லமல் குர்ஆன்
யார் குர்ஆனை தானும் படிக்கிறாரோ அதோட முடியல, மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹ். நீங்க குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்ம் மார்க்க அறிவை படிக்கணும், அதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹைருக்கும் உங்களிலேயே சிறந்தவர் அவர்தான். லாயரை உருவாக்கணும், முக்கியம்தான். அல்லாஹ்வுக்கு பயந்த மார்க்க அறிவை பெற்ற 4 பேருக்கு லாயரா இருக்கிறவர் சட்டம் பேசும்போது குர்ஆனையும் சுன்னாவையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணியாக, ஒரு டாக்டராக உருவாக்குவோம். ஆனா அந்த டாக்டர் மருந்து கொடுக்க முன்னாடி பிஸ்மில்லா என்று சொல்லி எழுதக்கூடிய, யா அல்லாஹ் இந்த நோயாளிக்கு நான் கொடுக்கிற மருந்து இல்லை யா அல்லாஹ், உன்னுடைய அருளால சோமாக்கிறியா அல்லாஹ், என்னுடைய முயற்சியை நான் எடுக்கிறேன் என்று பிஸ்மி சொல்லி எழுதி துவா செஞ்சு நோயாளிக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியரை, அப்படிப்பட்ட பிள்ளைய உருவாக்கணும் என்று ரப்பிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. மார்க்க அறிவு இல்லாம மட்டும் பிள்ளைய உருவாக்கிட்டு தப்பி தவறி இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறையும் போது உங்களுடைய பிள்ளைக்கு குர்ஆனுடைய இல்ம் மார்க்க அறிவு அது மட்டும் இல்லை என்றால் மறுமையில நாங்க நஷ்டவாளிகள். சரி, சோ இன்ஷா அல்லாஹ் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு, முழுமையா சொல்ல எனக்கு நேரம் இல்லை, நான் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடணும். பேரை சொல்றேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 2805 செய்தி 2805. நிச்சயமா புகாரியை எடுங்க, இல்லாதவங்க கொஞ்சம் கூகுள்லயாவது அடிச்சு இலக்கத்தை அடிச்சு தேடி எடுங்க. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் சகோதரர்களே. பிள்ளையில வளர்க்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் ஒரே ஒரு தடவை தான். என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிரும் ஒரே ஒரு தடவை தான் இருக்கிற இந்த வாழ்க்கையில அல்லாஹ் தந்த பிள்ளைய சரியாக வாழ வைக்காவிட்டால், சரியாக இல்மை கொடுத்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய பிள்ளையாக இந்த உலகத்திலே எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க தவறி இந்த உலகத்திலே ரப்பு தந்த வாய்ப்பை தவறி விட்டோம் என்றால் நஷ்டவாளிகள். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு, மிக சுருக்கமா சொல்றேன், ஆழமா வீட்டுல போய் கொஞ்சம் படிங்க. பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ள தவறி விட்டார், சான்ஸ் கிடைக்கல. திடீரென்று நடந்த யுத்தம், முக்கியமான சில சஹாபாக்கள் கலந்து கொள்ளல, அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கலந்து கொள்ள கிடைக்கல. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வர்றார்கள், ரசூலுல்லாஹ் வர்றாங்க. யுத்தத்தில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அல்லாஹ் அறிவிச்சிட்டான். இந்த சஹாபிக்கு எப்படி தெரியுமா, எனக்கு இந்த யுத்தத்துல கலந்து கொள்ள சான்ஸ் கிடைக்கலையே, அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே. ரசூலுல்லாஹ் இடத்துல வாரார், யார் ரசூலுல்லாஹ், பத்ருடைய யுத்தம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, அல்லாஹ் எல்லாருடைய பாவத்தை மன்னித்து விட்டான், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. யா ரசூலல்லாஹ், இன்னும் ஒரு யுத்தத்தை அல்லாஹ் எனக்கு தந்தால், இதே மாதிரி இன்னும் ஒரு யுத்த களத்தை ரப்பு எனக்கு தந்தால், அந்த யுத்த களத்திலே நான் என்ன செய்கிறேன் என்பதை என்னுடைய ரப்பு பார்ப்பான் என்று சொன்னார். யாருக்கு அவர் வாக்குறுதி கொடுக்கிறார்? ரசூலுல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்றார், நான் என்ன செய்வேன், இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால் அந்த யுத்தத்திலே நான் என்ன செய்வேன் என்பதை என் ரப்பு பார்ப்பான். காலங்கள் ஓடுது, உஹதுடைய யுத்த காலம் வருது, எல்லாரும் யுத்த காலத்துக்கு போகிறார்கள். முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு. காலித் இப்னு வலீத் இஸ்லாத்துல இருக்கல்ல, அவர் முஸ்லிம்களை தாக்குகிறார். முஸ்லிம்கள் கல்லோலப்பட்டு எல்லாரும் ஓடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மயக்கம், ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று செய்தி பரவுது. உஹது மலை யாரு அடிவாரத்திலே காலித் இப்னு வலீதுடைய படை நிக்குது. முஸ்லிம்கள் எல்லாரும் ஓடுகிற நேரம் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த எதிரிகளை நோக்கி முன்னேறினார். உஹது மலையை நோக்கி நடந்தார். அவர் யுத்த வீரனாக போனார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், நான் அவரை சந்திக்கிறேன். எல்லாரும் இந்த பக்கம் வரும்போது அவர் மட்டும் உஹதை நோக்கி போனார். எங்க போறீங்க அனஸ் இப்னு நதர், எங்கே போறீர்கள்?
அவர் போகிற அந்த வீரத்தையும் அந்த வேகத்தையும் பார்த்தால் தன்னை தானே மாய்த்துக் கொள்வார் போல, என்ன நடக்கும் என்றே தெரியாதது போல அப்படி போறார். இவர் ஒரு வார்த்தை சொன்னார், சஅத் இப்னு முஆதிடத்திலே ஒரு வார்த்தை சொன்னார். உஹதுடைய மலையிலே, அந்த மலை அடைவாரத்திலே சுவனத்தினுடைய வாசம், ரீஹில் ஜன்னா, அந்த சுவனத்தினுடைய வாசம் எனக்கு வீசுகிறது என்று அந்த பக்கமாக போனார். எதிரிகளோடு சண்டை பிடிச்சார், யுத்தத்திலே ஷஹீதாக மரணித்தார். ஹதீஸ் முடியுது எப்படி? அவருடைய உடம்பிலே 80க்கு மேற்பட்ட யுத்த காயங்கள். யார் இது மௌத்தாக இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் அப்படி வெட்டி கொல்லப்பட்டிருந்தார். கடைசியில் அவருடைய விரல்ல உள்ள ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை வைத்துத்தான் கண்டுபிடிக்கப்படுது, இவர் தான் அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லி. அன்பு சகோதரர்களே, நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? வாய்ப்பு, அவர் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டார், நான் என்ன செய்வேன் என்பதை ரப்பு பார்ப்பான். அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தில் காரணம் சொல்லி நழுவல்ல. யா அல்லாஹ், காலித் இப்னு வலீத் இப்படி வருவார்னு யாரும் நினைக்கல யா அல்லாஹ், அதனால இந்த யுத்தம் அல்ல, அடுத்த யுத்தத்திலே நான் எப்படி செய்கிறேன் என்பதை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லவில்லை. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க என்று செய்தி பரவியது, நாங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டோம், எங்களுக்கு செய்யறது விளங்கல்ல, அதனால தான் நாங்க ஒதுங்கினோம். அப்படியெல்லாம் சொல்லல சகோதரர்களே. உள்ளத்தால் ரப்பு தந்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும் என்று என்றைக்கோ முடிவெடுத்தார். மரணிக்கும் போது கூட அவருக்கு அந்த வாக்குறுதி மட்டும், அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும், பத்ருடைய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, கிடைத்த இந்த வாய்ப்பை நான் தவறவிடக் கூடாது என்ற சிந்தனை மட்டும்தான் அவருடைய மனசுல இருந்துச்சு. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை அல்லாஹ் தரப்போறதில்லை பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு உலகம் ரப்பு தரப்போறதில்லை சாலிஹான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு. இந்த உலகத்தில் என்னுடைய மரணம் நடக்க முன்னாடி ரப்பை பற்றி என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு, நான் இந்த உலகத்திலிருந்து ஜனாசாவாக அடக்கப்படுவதற்கு முன்னாடி சாலிஹான பிள்ளைகளை வளர்த்து விட்டு, என்றைக்கும் எனக்குள்ள நான் அடிக்கடி என்னுடைய மனைவிடத்துல சொல்லுவேன், நான் எவ்வளவு பிள்ளைகளுடைய அன்பு, எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறேன். எங்க இலங்கையில எங்க போனாலும், எத்தனை மணி ஜாமம் நைட் ஆகினாலும் இரவு நான் வீட்டுக்கு வந்துருவேன். அதிமுக்கியமான தேவைகள் இல்லாவிட்டால், ஏண்டா எனக்கு பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தா தான் நிம்மதியா தூக்கம் போகும். உண்மையாக பிள்ளைகளுக்கு நான் இருந்தா தான் சந்தோஷம். ஆனா அடிக்கடி சொல்லுவேன், அல்லாஹ் இப்படியெல்லாம் எங்களை இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சானே, இதே புள்ள நான் மௌத்தாகின பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நான் சொர்க்கத்திலே இருக்கும் போது, நீங்க யோசிங்க, இதே மாதிரி நீங்க தொழுகிறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, ஜமாத்துக்கு வர்றீங்க, சதக்கா செய்றீங்க, நல்ல இபாதத்துகள் செய்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொர்க்கத்திலே இருக்கும் போது, உங்களுடைய கண்ணு முன்னாடி உங்களுடைய அன்பு குழந்தை, நீங்க பெத்த புள்ள, நீங்க வளர்த்த புள்ள, தூக்கி வளர்த்த புள்ள உங்க கண்ணு முன்னாடி, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். நீங்க பெத்த புள்ள உங்க கண்ணு முன்னாடி நீங்க சொர்க்கத்தில் இருக்கும் போது, அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பிள்ளைக்கு கொடுக்காமல் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணு முன்னாடி எங்களுடைய பிள்ளை நரக நெருப்பிலே விழக்கூடிய காட்சியை எந்த வாப்பாவால தாங்கலாம்? எந்த உம்மாவால தாங்கலாம்? ஒரு பயணம் போகும்போது ஒரு புள்ளைக்கு எக்ஸாம் இருக்குதுன்னா பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு புள்ள இல்லாட்டி எப்படி போறதுன்னு இருக்கிறோம். ஏதாவது சாப்பிடும் போது நல்ல சாப்பாடா இருந்தா பிள்ளைக்கும் என்று எடுத்து ஒதுக்கி வைக்கிறோம். பிள்ளைக்காக என்று எல்லாமே நம்முடைய பெத்த பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் செய்கிற நம்மால், நாங்க மட்டும் சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தரணும், நாங்க ஜன்னாவிலே இருந்து எங்களுடைய கண்ணு முன்னாடி எங்களுடைய புள்ள நரகத்துல விழுற காட்சியை பார்க்கிற ஒரு துரதிஷ்டம், அது கூடாது, அது வேணாம். அல்லாஹ் சூரா ஆராஃப்ல சொல்லி காட்டுறான். 50வது வசனம், வீட்டுல கொஞ்சம் நேரம் முடிஞ்சிட்டு வீட்டுல கொஞ்சம் எடுத்து பாருங்க. 7வது அத்தியாயத்தின் 50வது வசனம். நரகத்தில் உள்ளவர்கள் கேட்பார்களாம், இன்றைக்கு உங்களோட புள்ள ஏண்ட புள்ள வாப்பா அபீத வாங்கித்தாங்கன்னு கேட்டா எப்படி இறக்கமா வாங்கி கொடுக்கிறோம். இந்த சாமனம் வேணும், இந்த ஐஸ்கிரீம் வேணும், இந்த சாப்பாடு வேணும் என்றா சல்லி இல்லாட்டியும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கிறோம். இரக்கம். நரகத்திலே நம்முடைய பிள்ளைகள் இருந்தால், இறைவனை மறுத்தவர்கள் நரகத்திலே இருந்து கெஞ்சுவார்களாம்,
அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். சொர்க்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நரகத்தில் உள்ளவர்கள் கெஞ்சுவார்களா, அல்லாஹ் உங்களுக்கு தந்த தண்ணீர் ஒரு சொட்டு, ஒரு கொஞ்சம் தண்ணீர், ரப்பு தந்த ரிஸ்கில் இருந்து ஒரு கொஞ்சத்தை எங்களுக்கு போடுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் தாங்களேன். சொர்க்கத்தில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய பதில் காலு, சொர்க்கத்தில் அது புள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சொர்க்கத்தில் இருந்தால் நரகவாதிகளை பார்த்து சொல்வார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின். அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு இன்றைக்கு இது ஹராம், தர முடியாது. நரகத்துக்கு பெய்த்திட்டால் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது பிள்ளைக்கு. பாதுகாக்கணும். குர்ஆனோடு பிள்ளைகளை நெருக்கி மறுமையிலே எனது பிள்ளைக்காக குர்ஆன் ஷஃபாஅத் செய்யணும் என்பதை விரும்பி குர்ஆனோடையே பிள்ளைகளை வளர்த்து, குர்ஆனோடையே பிள்ளைகளை வாழ வைத்து, இறுதி மூச்சு நாம் மரணிக்கும் போது என்னுடைய பிள்ளையை சாலிஹான் ஒரு பிள்ளையாக நான் இந்த உலகத்திலே உயிரோடு இல்லாவிட்டாலும் என் பிள்ளை ஒரு நாளும் வழி கெட்டு விடாது, என் பிள்ளை ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக பேய்த்திராது. நான் கபரில் இருக்கும் போதும் என் பிள்ளை யா ரப், என்ன பெத்த வாப்பா யா அல்லாஹ், அவர் எனக்காக வாழ்ந்தவர் யா அல்லாஹ், அவருடைய கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ் என்று எனக்காக ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் கண்ணீர் சிந்தக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளைகளை வளர்த்து விட்டு நாம் மரணித்தோம் என்றால் அந்த கபர் நமக்கு நிம்மதியாக இருக்கும். மறுமையிலும் நிம்மதி பெற்றவர்களாக, விமோசனம் பெற்றவர்களாக அந்த பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட்டு ஜன்னாவிலே அந்த குடும்பத்தோடு சேர்ந்து, இன்றைக்கு பிள்ளைய கூட்டிட்டு இந்த மஸ்ஜிதுக்கு வரும்போது எப்படி உணர்வோட வந்தோம், ஒரு பயணம் கூட்டிட்டு பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு போகும்போது எவ்வளவு அன்பா பாசமா ஒரு பயணம் கூட்டிட்டு போவோம். இதே மாதிரி சொர்க்கத்துக்கு மட்டும் என் பிள்ளையுடைய கையை பிடித்து கொண்டு அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை ஒரு தந்தைக்கு அல்லாஹ் தந்தால் அதை விட என்ன பாக்கியம் சகோதரர்களே. பிள்ளையுடைய வளர்ப்புல பெற்றோருடைய பங்களிப்பு என்றால், நீங்க உண்மையான பெற்றோராக இருந்தால் பிள்ளையுடைய மறுமை வெற்றிக்காக இன்றிலிருந்து திட்டம் போடுங்க. அவர்களுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக இன்றிலிருந்து திட்டம் போடுங்க. முழு குடும்பத்தோடும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.